கிறிஸ்துக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பையும் வாழ்க்கையும் தெரிந்து கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக தேவனுடைய மகத்துவமான சத்தியத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் யூடியூப் சேனல் வழியாக காணொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனத்துக்கும் தேவன் தாமே இன்னொரு மறுபடியுமாக நன்றியும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம என்ன என்ன பாடம் பார்த்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சீசன் 24ஆம் அதிகாரத்துலேருந்து ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வரையும் உலகத்தின் முடிவுங்கிறதான ஒரு சத்தியத்தின் கீழாக நம்ம வச்சுருக்கோம். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறான்னு பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சீசர்களும் கேட்டாங்க, 3 வரிக்கும் உலகத்து முடிவுக்கும் என்ன அடையாளம் அடுங்கதான விஷயம் கேட்டாங்க. அப்போது வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லும் போதுல தான் இந்த உண்மை, அதாவது இந்த விஷயத்தை அவரோட இந்த பிரசங்கத்தை அவர்கிட்ட முன்னாக்க ஷேர் பண்ணுறான்னு பார்க்குறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, பரிசெய்த சதிசெயர்களும் இதே வார்த்தையை கேட்காங்க. அவங்களுக்கும் சொல்ல முடியாததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு 3 பாகம் போட்டிருப்பான். இந்த பாடத்தை புதுசாக கேட்குறவங்க அந்த 3 பாகத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னது 4வது பாகம்ங்கிறதான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். போன பாடத்தில் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் உடல் ஜலவசம் பிடிச்சிருக்கும். அதனால் பேசுகிற வாய்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்திருக்கும். அதனால் அந்த சிரமத்துக்கு மன்னிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு இந்த பாடத்தை கண்டிப்பாக கேளுங்க. இதுக்கு முன்னாடி அந்த பாடத்தை கேட்காதவங்க கண்டிப்பாக கேட்டால் தான் இந்த பாடம் உங்களுக்கு புரியும்னு பார்க்கும். ஏன்னா ஒவ்வொரு பாடத்தும் ஒரு செயின், ஒரு கண்டினியூட்டி தான் பார்க்கும். ஒரு பாடத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் இந்த பாடம் புரியாதுன்னு பார்க்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சிரமத்துக்கு மாறாக கொஞ்சம் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். போக போக நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட அந்த நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம்னு பார்க்குறோம். இது மகத்தான சத்தியம் உபதேசம் தான். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பாடத்தை கடந்து செல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபம் பண்ணி விட்டு கடந்து செல்லலாம் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்புக்கு இறக்குமல அன்பின் பொருள் மீதாவே சோதரம் மீதா இந்த மாலை சமுத்துக்கான நன்றியோட சோதரம் இந்த வேலையிலே தேவனுடைய மகத்துவமான சத்தியத்தை தியானித்து கொடுத்த பேச ஆசோத்திரம் மீதாவே நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷ அறிவிங்கள் சொன்னது போல இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த உலகமெங்கும் இந்த சத்திய மார்க்கத்தை கேட்க தந்த கிருபைகளுக்கு ஆசோத்திரம் மீதாவே யாரெல்லாம் தேவனால் முன்னிறுத்தப்பட்டவர்களோ அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை கேட்டு உணர்வடைந்து இந்த தேவனாமே பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியமாக கற்று தேசியம் செபிக்கிற மீதாவே அடியாடு கூட தேவனாமே பிரசுத்தாம் பிளத்தினால பொதுவிட்ட கதை உதேசம் செபிக்கிறோம். ஏராளமான எல்லாமான ஜனங்கள் இந்த சத்திய உபதேசத்தை கேட்க அவங்களுக்கு புரிந்து கொள்ள மனக்கடைப்பை ஆசைப்பட கதை விஷயம் செபிக்கிற மீதாவே தொடர்ந்து சமூகம் தாரம் தான் திருக்கத்தை ஒப்புவிக்கிறேன். ஏசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம என்ன பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சீசன் 24ஆம் அதிகாரத்தை ஒரு தொடர் வேத படமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் உலகத்துக்கு முடியுங்கிறதான ஒரு சத்தியத்தின் கீழாக இந்த வேதத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்க்குறோம். இதில் வந்துக்கிட்டு இந்த அதிகாரத்தில் 1 முதல் 19ஆம் வசனம் வரை நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு என்ன பண்ண, இன்னைக்கு பின்னாடி வசனங்களாம் தியானிக்க போகிறோம். தேவன் சித்தம் போனால் எவ்வளோ தூரத்தில் நம்ம படிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் நம்ம பார்க்கலாம், படித்து கடந்த சொல்லலாம் பார்ப்போம். நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வசனத்துக்குள்ள கருப்பொருள் என்ன, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெய்வீக பிளான எப்படி சொல்லியிருக்காருங்கிறான விஷயத்த அழைத்து ஆரம்பிக்க நம்ம பார்க்குறோம். இந்த பாடங்கள் எப்படின்னா ஒரு மணி நேரத்தில் சிலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எடுத்துருப்பாங்க. ஆனால் வந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி இந்த 19 வசனங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்ம மேலே நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளே உள்ள கருப்புல அறிஞ்சு தேவன் என்ன திட்டத்தோட தெய்வீக பிளானை குறித்து நம்ம சிந்திச்சு, இது என்னுடைய சுய ஆலோசனையே கிடையாது. தேவனுடைய பாதப்படியில் உட்கார்ந்து தேவன் என்ன சொல்றாரோ அதை எழுதி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரொசீட் பண்றோம். இதனுடைய சொந்த ஆலோசனை கிடையாது. தேவனுடைய திட்டத்தின் அவர் தீர்மானத்தின்படி
அழைக்கப்பட்டதுனால அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்றேன். வேற இந்த நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து வேற யாரோ ஸ்கிரிப்ட்ல நம்ம எடுக்கிறது கிடையாது. தேவன் சொன்னதை நம்ம அப்படியே உள்வாங்கி அதை எழுதி நம்ம முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்றேன், அவ்வளவுதான். அதனால எனக்கு அது இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு வேல்யூவான ஒரு பாயிண்டா தான் இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பாக அதை கேட்டுக்கிறீங்க. சொல்ற சகோதரருடைய வார்த்தையை கூட கொஞ்சம் பிசுறுகள் இருந்தாலும் அது தயவம் மன்னித்துக் கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து நீங்க வந்து கவனமாக கேட்டாதான் நமக்கு வந்துகிட்டு புரியும் பார்க்கும். தேவனுடைய சத்தியத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு அறிவோ இல்லைன்னா ஒரு சாமர்த்தியம் எதுவும் கிடையாது. நாங்கள் சீரம் தான். ஆனாலும் தேவன் தான் எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவன்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். அதனால நீங்க தேவனுக்குள்ளாக நாங்கள் பெரிய பிரசங்கியார் கிடையாது. ஆனாலும் தேவனுடைய சத்தியத்தை சொல்றதுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றியோடு சோத்திருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தேவன் வந்துட்டு தெய்வீக பிளானை யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் இளைஞன் தான். அதே மாதிரி தானியேல் ஒரு இளைஞன் தான். தேவனுடைய அவரு வந்துட்டு தேவனுடைய சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு. அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தான் பார்ப்போம். இந்த பரிசுத்தமான எழுத்துக்கள் வந்துட்டு பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா தேவனுடைய பரிசுத்தமான எழுத்துக்களால எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அந்த எழுத்துக்களை நம்ம வந்துட்டு படிக்கணும்னா தேவனுடைய பரிசுத்தாவி இல்லாமல் நம்ம படிக்க முடியாது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த எழுத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பார்க்குறோம். அதனால தேவனுடைய ஆவி கொண்டு தான் நம்ம குளத்தை கொண்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு பார்ப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீதியான வசனத்தை நம்ம பார்க்க போறோம். படிக்கலாம். மத்திய 24:20 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனம் 20. நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஓடி போவது அப்படின்னு சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க நம்ம ஓடி போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அச்சுறுத்தலான விஷயங்கள் நடக்கும் போச்சு வந்து அங்கிருந்து ஓடுவோம். இல்லாட்ட ஒரு ஆபத்தான காரியங்கள் நடக்கும் போச்சு என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம கடந்து சொல்லுவோம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரையில இருக்கோம், சுனாமி வந்துட்டு அனுப்புவோம். அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளாதபடி நம்ம அங்கிருந்து என்ன செய்வோம், அங்கிருந்து கடந்து சொல்லுவோம்னு பார்ப்போம். இல்லாட்டா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துட்டு சர்ப்பம் வந்துட்டு அனுப்பிடுவோம். அந்த பாம்பு நம்மள கடித்திடக்கூடாது, அந்த விஷயம் நம்மளை தாக்கக்கூடாதுக்காக நினைக்கிறது அங்க வந்து நினைக்கிறது நம்ம கடந்து சொல்லுவோம் பார்ப்போம். அப்போ ஒரு ஆபத்து நேரிடுது, அந்த ஆபத்துல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளும்படியாக நினைக்கிறதோ அதுல இருந்து கடந்து போகும். அது ஓடி போகிறது. ஓடி போறது பிராணம் தப்பும்படியாக ஓடி போறோட அனுபவம் தான் நம்ம அதை காணப்படுறது பார்க்கிறோம். அதுதான் அந்த ஓடி போறோட அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ஓடி போவது, அதுக்கப்புறம் மாறி காலத்துல அதுக்கு ஓய்வு நாளாகும் சொல்றது. இது சம்போதிக்காதபடி நீங்க எச்சரிக்கையாதீங்க, வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓடி போவது அப்படிங்க. ஓடி போவது என்றால் என்ன அப்படிங்கிறதால பார்த்தோம்னா இந்த தீர்க்கதரிசனுடைய அந்த மைய பொருள் கருத்தை நம்ம படிச்சுக்கலாம்னு பார்ப்போம். சரி, இப்போ ஓடி போறதுக்கான விஷயத்த பார்ப்போம். அது எங்கெல்லாம் இந்த சம்பவம் ஓடி போனாங்க அதுங்கிறான விஷயங்கள் பார்ப்போம். படித்தோம்னா இதனுடைய தாற்பயம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அந்த தாற்பயம் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா உள்வாங்கிக்கலாம்னு பார்க்குறோம். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காங்கன்னா வேதத்துல நடந்திருக்கு. ஏன்னா ஒரு அச்சுறுத்தலான சம்பவம் நடக்கு, அங்க இருக்கிறாங்க ஒரு குடும்பமே தப்பி வைக்கப்படுது. அது எங்க வாசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது ஆதியாகமத்துல வாசிக்கலாம்னு பாக்குறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:17. ஆதியாகமம் அதிகாரம் 19 வசனம் 17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்ப பாத்தீங்கன்னா நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இது சமபூமி என்று நில்லாது, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா நீ தப்பும்படியா நீ ஒரு மலைக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? லோத்து. லோத்து யாருன்னு பார்க்க நீதிமானாகி லோத்து அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிட்டு இருக்கோம். அவங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பட்டணம் அழிக்கப்படுது. அழிக்கப்படும் போது வந்து நீதிமானாகி லோத்து இருக்கிறான்னு பார்ப்போம். அப்போ லோத்து தப்பு வைக்கும்படியாக அபிரகாம் வந்துட்டு தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறான்னு பார்ப்போம்.
அப்போ வந்துக்கிட்டு நீதிமான் அழிப்புற மட்டும் இல்லைன்னு சொல்றாரு. அதனாலதான் பார்க்க பார்த்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அங்க நீதிமான லோத்து வந்துட்டு அங்க தப்புவிக்காருன்னு பாக்குறோம். ஏன்னா அங்க வந்து ஒரு அழிவு நடக்குது. ஏன்னா சோதமின் அக்கறம் வந்துட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அங்க தேவ சமூகத்தை வந்து எத்திக்கிறது. அங்க என்ன பாடம் பார்த்தீங்கன்னா மனசும் மாமிசம்படி அங்க வாழ்றாங்க. அதனால நினைக்கிறாங்க தேவன் வந்துட்டு இந்த பூமியை அழிக்காருன்னு பார்ப்போம். எதை கொண்டு அழிக்காருன்னு பார்த்தோம்னா அக்கினியும் கந்தகம் கொண்டு அழிக்கிறான்னு பார்ப்போம். ஏன் அழிக்கார் என்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏன் ஏற்கனவே முதலாம் உலகம் தண்ணீரால் அழிச்சிருக்காரு. அப்ப அழிச்சிருக்கலாம்ல. ஏன் வந்துட்டு அவர் வந்துட்டு தண்ணீரால் அழிக்கல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் தண்ணீரால் அழிக்கலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணீரால் அழிக்க மாட்டாங்கிறதுனால அவர் வந்து ஒரு ப்ராமிஸ், அதாவது ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். அதனால பார்த்தீங்கன்னா அவர் தண்ணீரால் அழிக்கல பார்க்கும். அப்போ எதனால அழிக்க போறோம்னா இது வந்து பூமி அக்னிக்காக இறையா வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ முதலாம் உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்டுச்சு. இரண்டாவது எடுத்தது அக்னியால தான் அழிக்கப்படணும் என்று தேவனுடைய தீர்மானம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க அக்னியை வச்சு தேவன் இங்கிருந்து அழிக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப இந்த சம்பவத்தை நம்ம உச்சு நோக்கி கவனிக்க முச்சில என்ன நம்ம சிந்திக்கலாம்னு பார்க்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜனம் கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால இங்க அழிக்கப்படுது. ஒரு குடும்பம் என்ன பண்றதுன்னா அந்த நீதிமானா இருக்கிற அப்படின்னால அந்த குடும்பம் தப்பிவிக்கு பார்க்கணும். அது வந்துட்டு அபிரகாமுடைய பரிந்துரையால இங்க தப்பிக்கப்படுறது பார்க்கணும். அது போலதான் இங்க பாத்தீங்கன்னா அடவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலதுபுறத்துல இருக்கிற நமக்கா பரிந்து பேசுறான்னு பார்க்கும். அவருடைய பரிந்து பேசுறதுனால இங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்க என்ன செய்ய போறாங்க, அங்க வந்துட்டு தப்பிக்கப்படுறாங்க. நீதிமானுடைய குடும்பம் இங்க தப்பிக்கப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அக்கிரமம் செய்த ஜனங்கள் இங்க வந்துட்டு அழிக்கப்படுறான்னு பார்க்கணும். அப்போ அதை குறித்து என்ன விலாவரியா இங்க சிந்திக்கலாம்னு பார்ப்போம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அடவராய் இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு சொல்லும் போச்சுல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இது லோத்து, அதாவது சோதம் விட்டு புறப்படும் நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் வருவிச்சது போல எல்லாரும் அழித்தது போல மனுஷகுமார் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருந்து பார்க்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 17 சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். பாத்தீங்கன்னா ஆதியாகமம் அதிகாரம் 19. லூக்கா 17:28. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனங்கள் 28, 29, 30. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் நாட்கள் அப்படி நடக்கும் சொல்றது. லோத்தின் நாட்கள் நடந்தது போல நடக்குங்கிறாரு. ஜனங்களும் புசித்தார்கள், குடித்தார்கள் இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி இருந்தாங்க. ஜனங்கள் எடுக்கிறாங்க, புசிக்காக குடிக்கார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள் இருக்கு. கொண்டார்கள் என்ன பண்ணாங்கன்னா பெண் கொண்டார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விற்றார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பொண்ணை கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம், பணம் பொருள் கொடுக்கறது விற்கிற மாதிரி தான் என்ன பண்றாங்க. கொடுக்குற விஷயங்கள் பணம் பொருள் கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டு பொண்ணை விற்கிற மாதிரி பணம் பொருள் கொடுக்குறாங்க. இன்னொரு கொண்டார்கள் வாங்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டினார்கள், கட்டினார்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நாட்டினார்கள் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை இப்போ அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு விஷயங்கள் புதுசாக தொடங்கின விஷயங்கள் அதையெல்லாம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணாங்க. ஆனால் அதே நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண் கொடுக்காங்க, பொண்ணு எடுக்காங்க, அவங்க வந்து நாட்டுறாங்க, புதிய புதிய தொழில் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கோபுரம் கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி சுகமாக வாழ்ந்துக்கிட்ட அந்த காலத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் தப்பிக்கப்படுது, ஒரு கூட்டம் அழிக்கப்படுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு குடும்பம்ங்கிறது என்ன சபையாருங்கிறதான விஷயம். அந்த குடும்பம் எனக்கு தப்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி எது சொல்லப்படுது, எது பேசுனா நீதிமான குடும்பம் தப்பிக்கப்படுது. லோத்து மாதிரி இருக்கிற குடும்பம் தப்பிக்கப்படுது. இங்கே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜனங்கள் அழிக்கப்படுது. அதே மாதிரி இந்த பூமியிலோட ஜனங்கள்
இங்க அழிக்கப்படும் பார்க்கும். அப்ப அந்த அழிவு எப்படி சம்பவிக்குங்கிறதான விஷயங்கள் சொல்ல முடிச்சுல பாத்தீங்கன்னா, லோத்து காலத்துல இருக்கிறது நடந்தது போல வருஷத்துமார் வெளிப்படும் நாட்களை நடக்கிறவங்கிறான விஷயத்த அவர் சொல்றாருன்னு பார்க்கும். அதனாலதான் அப்போஸ் நான் பேதுரு சொல்ல போச்சுல அவர் சொல்றாரு, பூர்வ பேதுரு 3ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட விஷயம் அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா நீங்க புரியும் பார்க்கலாம். அதில் ஒரு 5ஆம் அதிகாரம் படிக்கிறேன். பூர்வ காலத்தை தேவைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் என்று சொல்லி ஜலம் நிலை கொண்டிருக்கிறது என்றும் பூமி உண்டாயிருப்பதையும் வந்து அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தால் அழிந்து என்பது மனதா அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அப்ப பாத்தீங்கன்னா முதலாவது இருக்கிறவங்களும் ஜலத்திலிருந்து ஜலம் தோன்றி இருக்கிறது அப்படின்னு வாட்டர் கேனாஃபிட் அந்த இது தெரியுது. அப்போ அந்த ஜலப்பிரயம் வந்துட்டு அந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பது மனதால அறியாத இருக்கிறீர்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அந்த உலகம் எப்படி அழிந்திருக்குன்னு தெரியாதா? அதே மாதிரி 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு என்றது. அப்ப பாத்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிற வானமும் பூமின்னா வானங்கிறது அதிகாரத்தை அடையாளப்படுத்துது, பூமிங்கிறத என்னது பூமியில குடியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையினால தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் தீர்மானத்தின்படி எழுதிட்டு அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்படுது. தேவ பக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. எப்படி சோதகுமார் பட்டணத்துல அந்த ஜனங்கள் அழிக்கப்படுறது ஒரு டைம் காலம் பிக்ஸ் பண்ணியிருக்காரோ, அதே மாதிரி தேவ பக்தி இல்லாதவர்களை பாத்தீங்கன்னா அன்னைக்குள்ள ஜனங்கள் தேவ பக்தி இல்லாத அழிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேவ பக்தி இல்லாத ஜனங்களை நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரை காக்கப்பட்டிருக்கு. அப்போ பேதுரு நினைக்கிறாரு கிபி 1ஆம் நூற்றாண்டுல அவர் சொல்லப்பட்டிருக்கு விஷயம் காக்கப்பட்டு வருது அப்படின்னு இன்ன வரைக்கும் அது காக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. 10 கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும் அப்படின்றது. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு திருடன் எந்த நேரத்துல வருவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எழுதிட்டாரு அவர் வராரு நிலையாத நேரத்துல. திருடன்னா நிலையாத நேரத்துல வராரு. திருடன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள விளையாட பொருட்களை தான் எடுக்கிறது கொள்ளையடித்து போடுவான்னு பார்க்கணும். கனத்துக்குரிய பாத்திரத்தான் நம்ம கொள்ளையடித்து போடுறோம் பார்க்கணும். அது போலதான் நம்மளை எல்லாரும் யாருன்னா ஒரு கனத்துக்குரிய பாத்திரங்கள் நம்மளை தான் தேவன் நினைக்கிறாரு கொள்ளை பொருளாக நம்ம கொண்டு போற விஷயத்தான் இங்க சொல்லப்படுன்னு பார்க்கிறோம். அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும்ன்றது. அப்போ வானம் என்று சொல்லப்பட்ட போது பாத்தீங்கன்னா வானம்ன்றது ஹேவன் குறிப்பிட்டிருக்கும். நீங்க எப்படி பார்த்து பாத்தீங்கன்னா ஹேவன். அப்போ ஏன் வானம் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா முத அதிகாரம் எங்க சொல்றோம்னா பரலோகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, தோன்றப்பட்டது அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். வானம் என்று சொல்ல போச்சுன்னா அந்த அதிகாரத்தை அடையாளம் இருக்கு. அப்ப அதிகாரம் எங்க தோன்றப்பட்டுச்சுன்னா பரலோகத்துக்கு முதல்ல தோன்றப்பட்டுச்சு அந்த அதிகாரம் அத்தாரிட்டி. ஏன்னா பரலோகத்தை யாருக்கும் பிதாவாக அவர் என்றென்றைக்கு ராஜாவா இருக்கிறார், ஒரு குமாரன் அங்க இருக்கிறான்னு பார்க்கணும். ஒரு ஆளுக்கு தன்மை இருக்குன்னு பார்க்கணும். அதைத்தான் வானம் என்று சொல்றது. வானம் தான் ஹேவன் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டு வானங்கள் அப்படின்றது. நம்ம பார்க்குற அந்த வானம் அட்மாஸ்பியர் கிடையாது. வானங்கள் மடமடம் என்று அகன்று போகணும்னா இந்த உலகத்திற்குள்ள அந்த அதிகாரங்கள் துறைத்தனங்கள் என்ன பண்ண போகுதுன்னா அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும் அப்படின்னு சொல்லுவது. இப்போ பார்த்தீங்கன்னா பூதங்கள் 5 வளங்கள் சொல்லப்படுது. நீர்நிலை காட்சி எல்லாமே இருக்கிறது மாற்றடைந்து போகும், அது எடுத்து அலைந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமி அதனுடைய கிரியில் எல்லாம் எரிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மன உலகத்துல தண்ணீரால தேவன் அழித்து புதிய உலகத்துக்கு தேவன் என்றாங்கனாங்களோ ஜனங்கள் என்றாங்கனாங்களோ, அதே மாதிரி இங்க உள்ள ஜனங்கள் அதாவது 2ஆம் உலகத்துல ஜனங்களையும் ஒரு அழிவுக்குள்ள கொண்டு போறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு உயிர்த்தல் நடக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் உலகத்தை ராஜ்யத்துல போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயம் இருக்கிறது அது நடக்குதுன்னு பார்க்குறோம். அதுதான் சொல்லப்படுறது. அதை ஓடி போற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீங்கள் ஓடி போவது மாறி காலத்துல ஓய்வு நாளா சம்பாதிக்க வேண்டிக் கொள்ளுங்க. அவன் ஓடி போற அனுபவம் சொல்றது. இப்போ அது என்ன மாறி காலத்துல ஓய்வு நாளா சம்பாதிக்க அப்படி வச்சிருக்கான்னு சொல்லப்படுறது.
அப்போ ஓடி போகுது அப்படின்னா தப்பி வைக்கிறது. அப்போ தப்பி வைக்கிறதுனா எங்க தப்பி வைக்கணும்னா, எப்படி லோத்து தப்பித்து எங்க போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு ஓடி போயிட்டார். மலைக்குன்னா ராஜ்யம். அங்க பார்த்தீங்கன்னா மலைக்கு ஓடி போயிரு, நீ மலைக்கு போயிரு அப்படிங்கிற ஜீவந்தப்ப மலைக்கு போ, இந்த மலையில போனா பார்க்கப்படணும். அப்போ மலைங்கிறது தேவ ராஜ்யத்தையே அடையப்படுறதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஓடி போற அனுபவம் சொல்லிருக்கு. ஓடினா தான் இங்க தப்பி வைக்க முடியும்னு இருக்கும். அப்ப இந்த ஓட்டம் என்றால் என்ன அடுங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போறோம்னு பார்ப்போம். இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்தை படிக்கலாம். இப்போ வந்தீங்கன்னா வருது அப்போஸ்தலர் 13:25 வாசிக்கிறேன். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க பாத்தீங்கன்னா யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின போது அப்படின்னு இருக்கும். அப்போ யோவான் ஒரு பணிவிடை ஒரு ஓட்டம் இருக்கும். அப்போ ஓட்டம்ங்கிறது என்ன சொல்ல போனா தேவனுக்கு செய்யறது ஒரு தொண்டு அடுங்கிறான்னு சொல்றது. அப்போ இந்த பணிவிடை ஓட்டத்தை யோவான் நினைச்சிட்டாரு, ஒரு பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடிச்ச போது அவருக்கு ஒர்க் டியூட்டி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். அப்போ தேவன் கொடுக்கப்பட்ட ஒர்க் டியூட்டி யாரெல்லாம் செய்து முடிக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னு காக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுன்னு பார்க்கணும். அடுத்தபடியா பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஓட்டத்தை குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லப்படுன்னு பார்க்கணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 20:24. லூக்கா எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தலர்கள் 20:24. அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 20 வசனம் 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இது மாதிரி அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. ஆயினும் அவையில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமை எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படி விரும்புகிறேன் இருக்காரு. அப்போ ஓட்டம்ங்கிறதான விஷயத்தை அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பார்த்து அவர் ஓட்டத்தை குறித்து சொல்றாரு. நான் என்னோட பிராணன் அருமை என்னல, நான் என்னை குறித்து கவலைப்படல அப்படின்னு சொல்லி என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும். அப்போ அந்த ஓட்டம் எதன் மூலம் எதன் அடிப்படையில் ஓடுறான்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அவர் ஓட்டமும் என்ன பண்றாருன்னா தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி அவர் ஓடுறாரு. விடுக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படி விரும்புகிறேன் இருக்கு. அப்ப அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஒரு ஓட்டத்தை ஓடுறாரு. பிரசங்கம் ஒரு ஊழியம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டம் எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு செய்யறதான அந்த ஊழியத்தை அதை அடையாளப்படுத்தும் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனம் 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீ அவர் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு இருக்கும். அப்போ நல்ல போராட்டம் என்னது அவருடைய ஊழியத்தை அவர் சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த ஊழியத்தை நிறைவேற்றிய விஷயத்தை தான் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறதுல அவர் சொல்லி முடிக்காருன்னு பார்ப்போம். அப்போ ஓட்டம் என்றால் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் ஊழியத்தை நிறைவேற விஷயத்தை தான் அவர் சொல்றதுன்னு பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் பார்த்தா எப்படி வந்துட்டு அங்க ஒரு ஓட்டம் நடக்கும். அங்க ஒரு விஷயம் தப்பி வைக்கப்படுறாங்க. ஏன் தப்பி வைக்கப்படுறான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு அழிவு நடக்கு. அந்த அழிவுல இருந்து தப்பி வைக்க முடியாத இங்க ஒரு சம்பவம் நடக்குன்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 57:1. அதிகாரம் 57 வசனம் 1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை
சிந்திப்பார் இல்லை. பாத்தீங்கன்னா நீதிமான் மடிந்து போயிடான் ஒருவரும் அதை மனித வைப்பதில்லை இருக்குன்னா, ஒரு கூட்ட நீதிமான்கள் மடிந்து அவங்க எச்சரிக்கையில இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன் புத்திமானுங்கன்னா அந்த பூமியில இருக்கிறாங்க, அதாவது 1,44,000 பேர் கவுண்டுகள். ஒரு கவுண்டிங் என்ன பண்றாங்க, அவங்க ஓட்டத்தை முடிச்சு அவங்க நெத்திரில இருப்பாங்க. இப்போ பழைய நம்மளோட பரிசுத்தவான்கள் எடுக்கிறாங்க, அப்போஸ்தலர் பவுல்கள், அவங்களுடைய அப்போஸ்தலர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் எடுக்கிறாங்க, ஓட்டத்தை முடிச்சு நினைக்கிறாங்க, மடிந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்றது. புத்திமான்கள் லைவ்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆனாலும் தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பார்லை. அப்ப பாத்தீங்கன்னா தீங்கு நாள் அப்படின்றது அந்த பூமியில ஒரு தீங்கு நாள் வருது, அதுக்கு முன்னாடி எடுத்து நீதிமான் எடுத்துக்கொள்றான். அதை சிந்திப்பார் இல்லை அப்படின்னா அந்த பூமியில ஒரு சம்பவம் நடக்குதுங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்னா, பேர் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியல, உலக ஜனங்களுக்கும் தெரியல அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்ப்போம். அப்போ உண்மை கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகள், நீதிமான வாழ்ற பிள்ளைகள் மட்டும்தான் இதை தப்பிக்கப்படுறாங்க. மற்றவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா சிந்திப்பா இல்லை, சிந்தனை இல்லை, அதோடைய அது குறித்து ஒரு அறிவில்லாத நிலவரத்தை தான் அங்கே காணப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போதுல பார்த்தீங்கன்னா மாறி காலத்திலாவது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ ஓடுறது என்னன்னு பார்த்தோம், ஊழியத்தை பார்த்தோம், ஊழியத்தை நிறைவேறதை பார்க்குறோம். அப்போ அந்த ஊழியத்தை நிறைவேறுதல் எப்போ ஓடி முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மாறி காலத்தில் இருக்கு. அப்போ மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மாறி காலத்துக்கு ஆப்போசிட் என்னது, வெயில் காலம்ங்கிறது இல்லை குளிர் காலத்திலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சொல்லப்படாம என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது. அப்போ மாறி காலத்துக்கும் ஓய்வு நாளுக்கும் சம்பவம் இல்லை. மாறி காலம்னா மழை காலம், ஓய்வு காலம்னா ஒரு ரெஸ்டிங் பீரியடு, அதாவது ஒரு இளைப்பாறுதல் காலத்தை தேவன் கொடுத்துருந்தா அதை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ இதுக்குள்ள மீனிங் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம சிந்திக்கலாம்னு பார்க்குறோம். அப்புறம் மாறி காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உண்ணாத பாட்டு சொல்லப்படும். உண்ணாத பாட்டு 2 வாசிக்கலாம். அதிகாரம் 2 வசனங்கள் 11 மற்றும் 12. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. இது எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த உண்ணாத பாட்டுல இருந்த ராஜ்யத்தை இதை அடையாளப்படுத்து பார்க்கிறோம். மாறி காலம் சென்றது, மழை ஒழிந்தது என்றது. மாறி காலங்கிறது என்ன, எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா மாறி காலங்கிறது தேவனுடைய சத்தியத்தின் உபதேசத்தின் காலத்தை அடையாளப்படுத்துது. மாறி காலம், மழை காலம் ஒழிந்தது என்று. பூமியின் புஷ்பங்கள் காணப்படுது, குருவின் பாடும் காலம் வந்தது, காட்டு புஷ்ப சத்தம் தேசத்திலே கேட்கப்படுது. நீங்க இந்த உண்ணாத பாட்டு 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா இது ராஜ்யத்து இல்ல நடக்கிற சம்பவத்தை பேஸ் பண்ணி சொல்லப்பட்டதுன்னு பார்ப்போம். அப்போ இது மாறி காலம் தின்றது, மழை ஓய்ந்ததுன்னு இருக்கு. அப்போ மாறி காலம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சத்தியத்தினுடைய காரியத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கணும். இதை பற்றி வாசிப்பு பார்த்தா உபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபாகம் 32:2 சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம், வாசிக்கலாம். அதிகாரம் 32 வசனம் 2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாத்தீங்கன்னா மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் சொல்லிருக்கோம். அப்போ மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல அப்படின்றது. மழை எங்க இருந்தா பெய்யும் பார்த்தீங்கன்னா உன்னதத்துல இருந்து மழை பெய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா உன்னதத்துல இருந்து மழை பெய்யும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் நம்ம வீட்டிலலாம் காய்கறிகள் இருக்கும், பழங்கள் அழுகி போன பழங்களை தூக்கி வெளியே தூக்கி மண்ணில் போட்டுருவோம். அதை மச்சி அதுக்கு என்ன ஆயிரும்னா அது விதைகள்லாம் அது வெயிலில் உலர்ந்து போய் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ மழை வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அது உயிர் பற்றி ஒரு செடியாக வளர்ந்துடும். அதுக்கு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த டைம் என்ன வந்துடும்னா பனி இறங்கிடும். குளிர்ச்சியானவும் நீர்த்துளியாகவும் பனி பூமியில் உள்ள அந்த செடிகள் இன்னும் செழி துவங்கி வளரும். அதனால பார்த்தீங்கன்னா மழை காலம் பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கும் பச்சை பச்சையாக இருக்கும். ஏன்னா உன்னதத்துல இருந்து அதுக்கு தண்ணீர் பூமியில் உள்ளதுனால அந்த புல் பொண்ணுகள் எடுக்க வளரும். அதுக்கு முன்னாடி அந்த விதைகள்லாம் செத்து மடிந்து தான் கிடக்கும். இந்த
மழைத்துளியும் பனித்துளியும் பட்டவுடனே அது வந்து செழித்தோங்கி வளரும். புல் பூண்டு வளர்ந்தனால அது என்ன செய்யுதுன்னா மிருகங்களுக்கு மற்ற இதுகளுக்கு வந்துட்டு என்ன செய்யுது, அது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா பயன்படுன்னு பார்ப்போம். இன்னைக்கு கூட நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மழை. இப்போ மழையை பார்த்து தான் நினைக்கிறாங்க விவசாயிகள்லாம் நினைக்கிறாங்க, விதைகள் தூவுறாங்க, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பயிர் வளர்ந்து நம்மளுக்கு அறுவடைக்கு வருதுன்னு பார்ப்போம். அதனால பேஸை என்ன பண்ணுறோம்னா மழை. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னைக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அரிசியோ பருப்போ வேறு எதுவும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்னா நம்மளுக்கு தானியத்தை விதைச்சாதான் நம்மளுக்கு அதோட பலன் கிடைக்கும். அந்த பலன் இருந்தால் தான் புசித்து ஜீவனோட வாழ முடியும். அது போனால் தான் இன்னைக்கு நம்ம சத்தியமாக இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா பரலோகத்தில் நம்மளுக்கு கிடைக்கி. எப்படி இந்த உணவை சாப்பிட்டு ஜீவனோடு வாழ்கிறோமோ அதே மாதிரி சத்தியத்தை உட்கொண்டு நம்ம ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துடும் மாத்திரம் அல்ல, மறுமையிலே என்ன செய்யாது அவர் ராஜ்யத்தை செஞ்சு செய்து ராஜ்யத்து அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன போயிடுவோம்னு பார்ப்போம். அதுக்கு உறுதுணையாக இருக்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியம் என்று பார்ப்போம். சத்தியம் இப்போ என்னச்சுன்னா நமக்கு படத்துல இருந்து கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அதனால தான் யாக்கோப்புல சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு பழி துணியவும் அந்த அவருடைய இந்த விஷயத்தை குறித்து அவர் சொல்றாருன்னு பார்ப்போம். வாசிக்கலாம். எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனங்கள் 7 மற்றும் 8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது பற்றி சொல்றாரு. இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலன் அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கான். அவன் பயிரிட்டு வந்துட்டு எதை தான் காத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா முன்மாறி பின்மாறி மழையை நோக்கி காத்திருக்கிறது போல நம்மளும் அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும்னு இருக்காரு. ஒரு பயிரை ஒரு தூக்கிட்டு அதுக்காக அந்த விவசாயி காத்திருக்காங்க. அதே மாதிரி தேவனுடைய சத்தியத்தை நம்ம வந்து ஜனங்களுக்கு கொடுத்து அந்த சத்தியம் அவங்களுக்கு என்னது முதிர்ச்சி அடையுது. முதிர்ச்சி அடைஞ்சோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எங்கே அப்புறம் அறுவடைக்கு வருது. அறுவடை முடிஞ்சு சேர்த்து களஞ்சியத்தை சேர்க்கப்படுது. அப்போ நல்ல களஞ்சியங்கள் அடித்தது களஞ்சியத்தை சேர்க்கப்படுது, ஆகாவையில் எரிக்கப்படுகின்றது. அது போல நல்ல களஞ்சியனாங்க நம்மளே தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து அங்கே சேர்க்கப்படுற அனுபவத்தை தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது மழை பெய்கிற விஷயமும் பனி பெய்கிற விஷயத்தை எதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பூமியிலேருந்து செத்து கிடந்த விதைகளும் உயிர் பெற்று வளர்ற போல அந்த தேவனுடைய உயிர்த்தெழுதலும் நடக்கும் சில கூட அது நடக்கும். ஏன்னா ஒரு பீரியட் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலும் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது பூமியில என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியில மறித்த தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. உயிர்த்தெழுதல் நடக்கும். 2 விஷயம் நடக்கும் பார்ப்போம். அதை கூட எதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை கூட ஒரு மழைக்கு ஒரு பனிக்கு ஒப்பனையாக சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். எங்க வாசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏசியால சொல்லப்பட்டிருக்கு. ஏசியா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். வாசிக்கலாம். அதிகாரம் 26 வசனம் 19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும், பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். இது பாத்தீங்கன்னா மரித்த உங்களுடைய பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். உம்முடையவர்கள் பிரேதமான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் என்னுடைய கூட எழுந்திருப்பார்கள். பூமியிலே தங்கி இருக்கிறவர்கள் விழித்து கம்பியிருப்பார்கள். அப்ப முதலாவது உயிர்த்தெழுதல் எழுதிருக்க பரிசுத்தமானும் பாக்கியமானும் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு உம்முடைய பனி புல் மேல் பெய்யும் பனியை போல இருக்கும். மரித்தோர் பூமியில் புறப்பட பண்ணுவாங்க. எப்படி அந்த புல் பூண்டு மேல பனி எப்படி பெய்ஞ்சதுக்கு அப்புறம் உயிர் பெற்று அது வளருதோ
அது மாதிரி எடுத்துன்னா வீட்டிலிருந்து பூமியில சம்பவிக்கும்ங்கிறான விஷயத்தை சொல்றான்னு பார்ப்போம். அதனாலதான் இது 1 Corinthians 15:36 சொல்லும் போது சொல்றாரு, அது எடுக்கிற புத்தியனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு எப்படி ஒரு உயிர்த்தல் நடக்கும் சொல்றாரு. 1 Corinthians 15 சொல்லப்பட்டது, ஆகிலும் மனிதர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார் என்று ஒருவன் சொல்வான். ஆகில் புத்தியிலே நீ விதைக்கிற விதை செத்தாலுடைய உயிர்ப்பிக்க மாட்டாது. நீ விதைக்கும் போது இனி உண்டாயிருக்க மேனி விதையாமல் கோதுமை அல்லது மற்ற தானியத்தோடு வெறும் விதையோடு விதைக்கிறாய் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு விதையை நினைக்கிறாங்க, ஒரு விதையை நம்ம தூவி தான் போடுறோம், அந்த விதை மடிந்து அதுக்கப்புறம் அதே விதையாக தான் எனக்கு நமக்கு ஒரு நெல் பயிரா அதான் நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறது, நம்ம சரீரத்தை ஒரு விதையாகத்தான் அப்போ சொல்ல போய் இங்கே கம்பேர் பண்ணுறான்னு பார்த்தோம். அடுத்தபடியாக சொல்ல முடிச்சா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளாவது அப்படின்னு சொல்றது. அப்போ ஓய்வு நாளுங்கிறது எனக்கு ஓய்வு நாள் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஓடி போவது மாரிக்காலாவது அப்படின்றது. மாரி காலங்கிறது தேவ சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த டைமில் அடிச்சது கூடாது, நீங்கள் வந்து அந்த டைமில் அடிச்சா ஓடி முடிச்சிருக்கணும். ஓட்டத்தை முடிக்கிற அந்த நேரத்தை நீங்கள் எடுத்தது நீங்கள் எந்த அந்த மாரி காலத்தில் ஓய்வுனால சம்பவிக்காம வேண்டிக் கொள்ளுங்க. எதுனா தேவனுடைய அழிவு எந்த டைமில் இருக்காது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சுவிசேஷ யுகத்தில் நடக்காது. சுவிசேஷ யுகத்து முடிவும் தருவாயில தான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஓய்வு நாளாக வருது. ஓய்வு நாளில் இருக்கிறது ரெஸ்டிங் பீரியடு. அந்த டைமில் ஒரு அழிவு இருக்காதுங்கிறது தான் இந்த வாழ்வாசனம் சுட்டி காட்டுறதுன்னு பார்க்கணும். அப்போ ஓய்வு நாளுங்கிறது எதை அடையாளப்படுதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை அதை அடையாளப்படுத்துதுன்ட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். வாசிக்கலாம். அதிகாரம் 4 வசனங்கள் 4 முதல் 10 வரை. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்கன்னா மேலும் தேவன் தம்முடைய கிரியை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில ஓய்ந்திருக்கார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு சொல்லியிருக்காரு என்றது. அப்ப 7ஆம் நாள்ல தேவனுடைய வேலையெல்லாம் செய்து தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா மனுஷன் குடியிருக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா மனுஷன் தேவையான எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளும் ஓய்ந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். தேவனுடைய வேலை செய்து மட்டும் ஓய்ந்திருக்காருன்னு பாக்குறோம். அது போலதான் இந்த உலகத்துல தேவனுடைய வேலைய ஆண்டவராகிய தேவனுடைய வேலையை செய்து முடித்து ஓய்ந்திருந்தது போல தேவனுடைய வேலையை யார் செய்திருந்தா தேவனுடைய பிள்ளையாகிய அந்த தேவனுடைய சபை 1,40,000 என்ன செய்து முடிக்கிறாங்க, முடிச்சு ஓய்ந்து இருக்காங்க. அதை தான் சொல்லப்படுது. ஓய்ந்து வந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறாங்க, ஓய்வு தான் சொல்லப்பட்டு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் டூட்டிங் முடிச்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்காங்க. அது போல தான் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த 6000 வருஷத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய வேலைகளை தேவனுடைய பிள்ளைகள் வேலையில் முடிச்சு 7ஆம் நாள் தான் ரெஸ்டிங் பீரியடு. அதான் ராஜ்யத்தின் அடையாளத்தையும் சொல்லப்பட்டு பார்க்கிறோம். அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறாங்க, 100 கூட்ட ஜனங்கள் அந்த இளைப்பாறுதலுக்கு போக முடியல. ஏன்னா யாருன்னா 2ஆம் மரணத்துக்குள்ள போறவங்க எங்க வர முடியாது பாத்தீங்கன்னா ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுன்னு பார்ப்போம். அதைத்தான் இந்த வசனம் வந்துட்டு அடையாளப்படுத்திட்டு பார்க்கிறோம். சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இவன் பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டது. ஆகியால் சிலர் அதுல பிரவேசிப்பதும் வரப்போற காரியமா இருக்கிறபடினாலும் அவங்க ஒரு கூட்ட பீப்பால் ஜனங்கள் மக்கள் எடுக்கிறாங்க, அதுக்குள்ள போறாங்க. சுவிசேஷம் மூலமாக கேட்டவர்கள். அப்ப இன்னைக்கு சுவிசேஷம் மூலமாக கேட்டுட்டு கீழ்ப்படியாம போனவங்க என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கு புதுப்பிற்கு அவங்க கூடாத காரியம். அதனால 2வது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டு பாக்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து
சொல்லி இருக்க மாட்டாரே. பாத்தீங்கன்னா பின்பு ஒரு நாளை குறித்து சொல்லியிருக்கிறார் இருக்கும். அப்போ ஒரு நாளை குறித்து சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அது என்னன்னா யோசுவா குறித்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கிறோம். அது வந்துட்டு சகரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியத்தை ஒரு நாளை குறித்து அப்போஸ்தலர் நம்மளுடைய சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். நம்ம அழைக்கிறோம், அதை நம்ம படிக்கலாம்னு பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். பாத்தீங்கன்னா ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்ப பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதல் நமக்கு அந்த பூமியில கிடையாது. இளைப்பாறுதல் காலம் எங்கதான் இருக்குன்னா ராஜ்யத்துலதான் இருக்குன்னு பார்ப்போம். 10ஆம் வசனம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறவன் தேவன் தன்னுடைய கிரியை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியை வைத்து ஓய்ந்திருப்பான். அதை நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான். கடவுளாய் இயேசு எப்படி அந்த பூமிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து முடித்து ஓய்ந்திருந்தாரோ, அதாவது ஆதாமுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தியதுக்கு அப்புறம் ஓய்ந்திருந்தார். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா தேவனுடைய வேலைகளை எப்படி பிதாவின் சித்தத்தை யார் செய்து முடிக்கிறாரோ ஆண்டவராய் இயேசு செய்து முடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான ஒப்புவித்ததான ஊழியத்தை சீசருக்கு கொடுத்தாரு. சீசர்ல செஞ்சாங்க. சீசனுடைய வழியில நம்மளும் வரோம். அதே மாதிரி அந்த ஒர்க் டூட்டி நம்மளும் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் காலம் நமக்கு சம்பவிக்குன்னு பார்ப்போம். உலகத்தில் நடக்கிற அந்த ஜனங்கள் மாதிரி இளைப்பாறுதலுக்கு மாதிரி வீடை கட்டி தோப்பு கட்டி இந்த உலகத்துல ரெஸ்டி பீரியட் மாதிரி கிடையாது. நமக்கு இளைப்பாறுதல் என்னது தேவ ராஜ்யத்துலதான் நமக்கு இளைப்பாறுதல் இருக்கு. அடுக்கிறதான விஷயத்த பார்க்கிறோம். அதுதான் நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரு நாளை குறித்து இன்று சொல்லுவது நாளை பின்பு ஒரு நாளை குறித்து சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்றாரு. அந்த பின்பு ஒரு நாளை குறித்து சொல்ல விஷயம் இது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்போஸ்தலர் நடபடியில் இதை குறித்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடியில் 17ஆம் அதிகாரத்துல இதை குறித்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம். 17 வசனம் 31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்ப அது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பண்றது. அப்ப தேவன் நினைக்கிறாரு அந்த மனுஷன் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதை தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியா நியாயம் இருப்பார். அப்போ வந்து யார் அந்த நியமித்த மனுஷன்? அந்த 144,000 பேரை தேவன் தேர்ந்து கொண்டார். எங்க வாசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த சுவிசேஷத்துல இதை வாசிக்கலாம்னு பாக்குறோம். அந்த மனுஷன் வந்து பூலோகத்தில் நீதியோடும் நியாயம் இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா சங்கீதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் நீதியோடு நியாயத்தோடு சத்தியத்தோடு நியாயம் இருப்பார். அதான் சங்கீதத்தை சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டு நம்ம எபிரேயர்ல படிச்சோம்ல. அதான் பாத்தீங்கன்னா அது அவர் எடுக்கிறாரு. நீதியோடு நியாயத்தோடு சத்தியத்தோடு நியாயம் இருப்பாருங்கிற விஷயத்த எங்க வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா சங்கீதத்துல நம்ம வாசிக்கலாம்னு பாக்குறோம். அதை எடுத்துக்காரு உலகத்தில் நியாயம் இருப்பார். அந்த மனுஷன் மருத்துவம் எழுப்பதுனால அந்த நிச்சயத்தை எல்லோரும் விளங்க பண்ணியிருக்கார். பாத்தீங்கன்னா லைவா இருக்கிற ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. மரித்த பரிசுத்தவான்களும் எழுப்பப்பட்டு அவங்கள ஒரு ஆளுமையை கொடுக்குறாருன்னு பார்க்கிறோம். மரித்தர் குறித்து அதைதான் எழுத்துறது இந்த விஷயத்த அவர் சொல்றாருங்கிறதான விஷயத்த பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்க்கும்போது யோசுவாவுக்கு முன்பாக சொல்லப்பட்ட விஷயம் சொல்றாரு. அந்த காரியத்தை பற்றி நம்ம படிக்கலாம் பார்ப்போம். எங்க படிக்கலாம்னா சகரியா நம்ம படிக்கலாம் பார்ப்போம். வாசிக்கலாம். சகரியா 3:9 பாடுகிறேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இதோ ஒரே கல்லின் மேலே 7 கல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதனுடைய சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளை நீக்கி போடுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அந்த நாளில் ஒருவருக்கொருவர் திராட்சை செடி கீழும் அத்திமரத்து கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார் என்று. அப்ப இதோ யோசுவாவுக்கு முன்பாக ஒரு வைத்த கல், அந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும் சிலர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இருக்குது.
அப்போ அது அந்த கல் எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லின் மேல் 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுன்றத அந்த சபை, அந்த கல்லுன்னா தேவனுடைய சபையில் 7 கண்கள். 7 கண்கள் எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா அவருடைய 7 சபையின் காலத்தை அடையாளப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டு, இதான் 7 கண்களை குறித்து எங்க படிக்கலாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல படிக்கலாம். அதில் 7 கண்களை சொல்லப்பட்டு 7 ஆவிகள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பாடங்கள் எல்லாம் இதை கொஞ்சம் சிந்திச்சிருக்கோம். அதனால நம்ம வந்துட்டு நீங்க அந்த பாடங்களை கேட்டால் புரியுன்னு பார்ப்போம். அப்போ அந்த 7 கண்கள் 7 ஆவிகள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா 7 சபையின் காலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சித்திரை இதோ நான் அதன் சித்திரை வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளே நீக்கி போடுவேன் என்று தேனி கர்த்தர் சொல்றான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதன் சித்திரை வேலை நிறைவேறுது. அதுதான் தேவனுடைய பிளான், அதாவது பிளானை சொல்லப்பட்டிருன்னு பார்க்கும். சித்திரை வேலை அதுக்கும் தேவனுடைய பிளானை சொல்லப்பட்டிருன்னு பார்க்கும். சித்திரை வேலை தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளே நீக்கி போடுவேன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய அந்த 7 நாள் பிளானிங் அந்த திட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த 7 நாள் சபை காலம் முடிஞ்சு அந்த டைம் பீரியடுக்கு அப்புறமே அடிச்சுறாரு அக்கிரமத்தை ஒரே நாளே நீக்கி போடுது அப்படிங்கிற. அப்பதான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில அடிச்சது அந்த 3ஆம் அந்த இளவயசு தான் அடிச்சிடாதுன்னா இந்த பூமியில சம்பவிக்குன்னு பார்க்குறோம். அதனாலதான் பார்க்கும்போது நீதிமொழியில இந்த சொன்னது சொல்லப்பட்டது, ஞானம் தன் வீட்டை கேட்டு 7 சொல்றது சித்திரம் சேர்த்து அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 9 வசனம் 1. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து பாத்தீங்கன்னா சித்திரம் தீர்த்துங்க. அப்ப 7 பாத்தீங்கன்னா ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்கள் சித்திரம் தீர்த்துருக்கு. ஞானம் என்று யாரை அடையாளப்படுத்தணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கிறோம். தன் வீட்டை கேட்டுங்கிறது தன் வீடுங்கிறது பல ராஜ்யத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கிறோம். பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பின்பு வந்து உங்களுக்கு கூட்டி சேர்க்கிறேன்னு இருக்காரு. அதுதான் தன் வீட்டை கட்டுறதுன்னா ஸ்தலத்தை ஒரு ஆயப்படுத்துற விஷயத்த சொல்லப்படுறது. 7 தூண்களை சித்தனை தேட்டு அப்படின்னு 7 சபையின் காலத்தை யாருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சபையாருக்கு கொடுத்துருக்காரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். இந்த 7 சபையின் காலத்துல தான் தேவனுடைய திட்டத்தை தெய்வீக பிளானை அவர் கொடுத்து அவர் வழி நடத்துறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்றாரு. ஓய்வு நாளுக்கு தேவன் ஆண்டவராக இருக்கிறார் என்றதான விஷயத்துல மார்க்கு ஸ்வீட்ல சொல்றாரு பார்க்கிறோம். வாசிக்கலாம். மார்க்கு 2:27-28 வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 27 மற்றும் 28. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஏன் அப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஓய்வு நாள்ல இவங்க வேலை செய்யறாங்க. அவங்க பரிசு சீசன்ல வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பயிர் கதிர்கள் எடுக்கிறாரு, கொதித்து சாப்பிட்றாங்க அந்த நாள்ல அதை சொல்றான்னு பார்ப்போம். அப்போதான் அவர் சொல்றாரு, ஆசாரிகளை வந்துட்டு எனக்கு என்னுடைய வீட்டுல அப்பங்களை சாப்பிட்றாங்களே அந்த விஷயத்த அவர் சொல்றான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓய்வு நாள்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு சுகம் கொடுக்குற விஷயத்த சொல்றவங்க, ஓய்வு நாள்ல வந்துட்டு நீங்க செய்யக்கூடாத காரியங்களை செய்றீங்களே, நீங்க வந்து ஓய்வு நாள்ல அவன் வீட்டுல தானே இருக்கணும், எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்ல, ஓய்வு நாள்ல உங்க வீட்டுல ஆட குழியில இருந்து நீங்க தூக்காம இருக்கீங்களா, அது போலதான் நான் இருக்கிறேன் பாவத்தில் இருக்கிறாங்கன்னு தூக்கி எடுக்கிற விஷயத்த தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணார் என்றான விஷயம் சொல்றான்னு பார்க்கணும். அதனாலதான் ஓய்வு நாள் அவங்க நினைச்சிட்டாங்க நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு அதாவது பிடிச்சிட்டு வேலை செய்யக்கூடாது, அவங்க இருந்த இடத்த விட்டு போகக்கூடாத விஷயங்கள் அது பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு சொல்றாரு, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஓய்வு நாளை உண்டாக்கப்பட்டு மனுஷன் வந்துட்டு நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. ஓய்வு நாளை உண்டாக்கப்பட்டு நீ வேலை செய்யக்கூடாதுக்காக தேவன் ஓய்வு நாளை உண்டாக்கல. ஓய்வு நாள் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. ஏன்னா மனுஷன் 6 நாள் வேலை செஞ்சு 7 நாள் ஓய்ந்திருக்கான்.
அதனாலக்காக தான் நான் ஓய்வு நாளுக்கு உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒழிய ஓய்வு நாள் உண்டு பண்ணி அதனால நீ வேலை செய்யக்கூடாதாக அந்த நாளை உண்டாக்கப்படல. மனுஷன் ஓய்வு நாள் எல்லா நாள் வேலை செஞ்சு ஓய்வு நாள் ஒன்று கொடுத்து ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கிறதுக்காக தான் ஓய்வு நாள் கொடுத்தார் என்று சொல்றாரு. அதனால 28ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்று. இதுல என்ன ஒரு இன்னர் மீனிங், அதாவது இதுல ஆவிக்குரிய விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பின்பு அவர்கள் வந்து மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை அப்படின்னு இருக்குன்னா, மனுஷன் எடுத்துட்டா ஓய்வு நாளுக்காக எல்லாம் தேவன் உண்டாக்கப்படல, ராஜ்யம் காத்துக்காகலாம் மனுஷன் உண்டாக்கப்படல. ராஜ்யம் யாருக்காக தேவன் ஏற்படுத்திருக்காருன்னா மனுஷனுக்காக ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ தேவன் வந்து என்ன பண்ற, ஓய்வு நாள் எதையை அடையாளப்படுத்தணும்னா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அதாவது 1000 வருட அரசாட்சி ஆயத்தப்படுத்துன்னு இருக்காரு. அப்போ 1000 வருட அரசாட்சி ஆயத்தப்படுத்துறதுக்காக மனுஷனை நினைக்கிற பண்ண உண்டாக்கப்படல. 1000 வருஷமே யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுக்காக. ஏன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் நினைக்கிறாரு அந்த நாளை உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓய்வு நாளுக்காக மனுஷனை உண்டாக்கப்பட்டிருக்கணும். அவன் எடுக்கணும்னா ஓய்வு நாள்ங்கிறது என்னன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகையால் மனுஷனுக்கு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னா ராஜ்யத்துல அந்த ஓய்வு நாள்ங்கிறது எதை அடையாளப்படுத்தணும்னா ராஜ்யம், அதாவது கிங்டம், அதாவது 1000 வருட அரசாட்சியை அடையாளப்படுத்துது. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சியிலே யார்தான் வந்துகிட்டு அவர் வந்துகிட்டு ஆண்டவராக இருக்கிறது, அங்கே ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் மனுஷகுமார் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னா அந்த ராஜ்யத்திலையுமே ஆண்டவராக இருக்கிறார், அவர் இருக்கிறாரு, ஆண்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான்னு இருக்கும். அப்ப ஆண்டவருங்கிறதான யாரையா சொல்லுவாங்க, எஜமானதான் இருக்கிற ஆண்டவனையும் சொல்லுவாங்க, ராஜாக்களை ஆண்டவனையும் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தாங்கன்னா புருஷர்கள் இல்ல ஸ்திரீகள் வந்து கணவனை ஆண்டவன் மாதிரி சொல்றாரு. அது ஒரு கணத்துக்குரிய வார்த்தை. அது மாதிரி எடுக்கிறாருன்னா ஆண்டவராக இயேசு அங்க ஒரு கணத்துக்குரியவரா அங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும், எங்க ராஜ்யத்துல இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்க்கணும் பாத்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனம் 21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாத்தீங்கன்னா உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காதபடி அப்படின்னா உலகம் உண்டான முதல் அப்படின்னா இப்போ தேவன் உலகம் தோற்றத்துக்கு தேவன் உலகம் தோற்றினார்ல, அப்போ அதற்கு உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காதபடி அப்படின்னா பெரிய ஒரு அழிவுங்களான விஷயம் இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அழிவு ஜலப்பிரயத்னம் ஒன்று செஞ்சாரு. அதே மாதிரி இப்ப என்ன பண்ற பாத்தீங்கன்னா பெரிய வந்து இது பாத்தீங்கன்னா சோதகுமாரத்துல அக்னி கந்தகத்தை வச்சு அழிச்சாருன்னு அது ஒரு ஏரியாவை அழிச்சாருன்னு இருக்கும். இப்ப என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அழிவு எங்கன்னா முழு உலகத்துலயுமே இந்த மாதிரி ஒரு அக்னி கந்தகமாக எரியதான ஒரு விஷயம் அங்க நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அது என்ன பண்றது பாத்தீங்கன்னா பூமியில பண்றாரு. அதான் சொல்றாரு, ஏன்னா உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவிதாததும் இனிமேல சம்பவிதமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாகும். இதுவரை இந்த பூமியில அந்த மாதிரி இன்சல்ட் சம்பவம் நடந்ததே கிடையாது அப்படிங்கிறான விஷயம். அதே மாதிரி சம்பவம் இப்போ நடக்க போகுது அப்படிங்கான விஷயத்த அவர் சொல்றான்னு பார்ப்போம். அதான் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் பேதுருக்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு, வாசிக்கலாம். பேதுருல அந்த அழிவு குறித்து அவர் நினைக்கிறாரு, அவர் சொல்றான்னு பார்ப்போம். ஏன் பேதுரோட சுய புத்தியில அவர் சொல்லல, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிறதுனால அவர் நினைக்கிறாரு, அவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் கடல் தொழிலை செஞ்சவர், அவர் படிக்காதவர் தான். ஆனா அவருக்கு இவ்வளவு பிரமாண்டமான விஷயத்தை அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உலகத்தினுடைய அழிவை குறித்து அவர் பேசுவாரு. பேசும்போது ஏன் பேசுறாருன்னா அவர் இயேசு கூட இருந்தவர். அதனால எனக்கு கடைசி நாள் சம்பவிக்கிறத அவர் பவுல் அவங்களுக்கு சீசர்ல சொல்லி கொடுக்க அந்த விஷயத்தை நினைக்கிறாரு. பேதுரு நிறுவனத்துல அவர் எழுதுறான்னு பாக்குறோம். வாசிக்கலாம். 2 பேதுரு வாசிக்கலாம். 2ஆம் நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 7 முதல் 13 வரை. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும்
காக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஏன் காக்கப்பட்டுன்னா ஒரு நியாயம் தீர்க்கிற விஷயத்துக்காக தான் தேவன் காக்கப்பட்டிருக்கு. தேவ பக்தி இல்லாதவங்களே நியாயம் தீர்க்கிற விஷயத்துக்காக தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரு அழிவு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா சொல்றாரு, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்று இந்த காரியத்தை குறித்து நீங்க அறியாதிருக்க வேண்டாம் இருக்காரு. ஏன் இந்த வார்த்தையை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்க பாத்தீங்கன்னா, அப்போ பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு கிரியேஷன் விஷயம். அப்போ வந்து 6 நாள் அவர் வந்து கிரியேஷன் பண்றாரு. அங்க கிரியேஷன் பண்ண ஒவ்வொரு விஷயம் சிருஷ்டிப்பின் வரலாறு குறித்து சொல்லும் போதுல ஒவ்வொரு சிலரும் ஒவ்வொரு சொல்றாரு, காலை அதாவது சாயங்காலம் விடிய காலம் மட்டும் 1ஆம் நாள் ஆயிடுச்சு அப்படிங்க. அந்த ஒரு நாளுங்கிறது அதுக்குள்ள என்னது 1000 வருஷத்தை அது சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இது 6 நாளுங்கிறது 6000 வருஷம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஏன் தாமதிக்கிறாருன்னா, ஏன் எதை சொல்ல போடுறோம்னா, ஒரு நாள் அந்த 6000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் சம்பவிக்கணும். அதை நீங்க அறியாத இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன் இதை மென்ஷன் பண்றாருன்னா அந்த டைம் பீரியடை தான் அதை சொல்றாருன்னு பார்க்குறோம். ஆனால் தாமதிக்கிற என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தங்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்காமல் ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய நீடிய பொறுமையா இருக்காரு. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. ஏன்னா வாக்குத்தத்தம்னா ஒரு டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வருவார். அதான் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுறது டைம் பீரியட். ஆனால் அந்த டைம் பீரியட்ல வந்துக்கிட்டு ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் நீடிய பொறுமையோடு இருக்கிறான்றது. அப்போ எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கு. குறிப்பிட்டவர்களுக்கு இவங்களுக்கு தான் சொந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் மாத்திரம் கிடையாது, எல்லா முழு உலகத்துல உள்ள எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் போகுது. அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நீடிய பொறுமையோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அப்ப பாத்தீங்கன்னா அதான் நம்ம படிச்சோம். அதான் இரவில் வர்ற விஷயங்களெல்லாம் நம்ம படிச்சோம். அதே மாதிரிதான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா அது உலகத்துக்கு ஒரு திருடன் வர்ற மாதிரிதான் விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். யாருமே நினையாத நேரத்துல வந்து திடீர்னு ஒரு கூட்ட ஜனங்கள் காணப்பட்டு போயிடுவாங்க. உலக ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் காணாம போனோம் அவங்களுக்கு ஒரு வியப்பாக தான் காணப்படும். எப்படி ஒரு வீட்டில் நம்ம தூக்கிட்டு இருக்கோம், திருடம் வந்து தூக்கிட்டு போனோம், பொருளுக்கு தூக்கிட்டு போனோம்னா நம்ம வந்து ஒரு வியப்பாக இருக்கும். இல்லாட்டா ஐயோ நம்ம விலகிற பொருட்களை கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பரிதவிக்கும். அதே மாதிரி உலக ஜனங்களுக்கு கூட ஒரு விலை மதிக்க முடியாத இருக்கிற 2 பிள்ளைகளை கொண்டு போயிடுவாரு. உலக ஜனங்களுக்கு அது ஒரு வியப்பாகவும் ஒரு தேயப்பாகவும் காணப்படும் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு அழிவு சம்பவிக்கிறது என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா வாக்கு தத்தம் படி வாக்கு தத்தம்னா ஒரு ஆணையிட்டு இருக்காரு. என்ன ஆணையிட்டு இருக்காருன்னா அதான் 1000 பூமியில ஸ்தாபிக்கப்படும். அதான் சொல்றாரு புதிய வானங்களும். புதிய வானங்கள் எதை அடையிறதுனா புதிய ஒரு அதிகாரம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கிறோம். புதிய பூமினா இதுவரை கண்டிராத ஒரு புதிய ஒரு ஆட்சி முறையில் ஒரு செழித்தோங்குதல். தேவனுடைய அந்த ஏதேனின் தோட்டத்தின் நிலவரம் எங்க காணப்படும் பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல காணப்படும். அதை தான் அங்க சொல்லப்படுறேன்னு பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கணும் பாத்தீங்கன்னா இதே விஷயங்களை பாத்தீங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா பேதுரு நிருபங்கள்ல பேதுரு சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். இதே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அழிவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக பார்க்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்த எசேக்கியேல் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கான்னு பார்க்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா ஏசாயால நம்ம படிக்கலாம். ஏசாயால வந்துட்டு 5ஆம் அதிகாரத்துல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம், வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 5 வசனங்கள் 5 மற்றும் 6. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதில் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதில் அடப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதில் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிஞ்சிலும் உழைக்கும். அதன் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா என் நீதியின் சமயமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும் இருக்கும். அப்போ நீதியின் சரி கட்டுறதுனால தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய அந்த நீதியை சரி கட்டுறதுனால எப்படின்னா அந்த 3,000 யுத்தம் முடிவில், அதாவது சபை எடுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கிறது நீதியின் சரி கட்டுற நாள். அதாவது என் நீதியின் சமயமா இருக்கு, அதாவது நீதியின் சரி கட்டுற நாள் என் ரட்சிப்பு வெளிப்படும் அப்படின்னா அவர் வெளிப்படுறது, அதான் கர்த்தருடைய வருகை வெளிப்படுறது. என் புயங்கள் என் ஜனங்களை நியாயத்து இருக்கும் அப்படின்றது. அவர் புயங்கள் எனக்கு புயங்கள் இருக்கிறது தோல் மேல ஒரு ஆட்டம் போட்டு தூக்கிட்டு போற விஷயம். அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு கொண்ட ஜனத்தை வந்துகிட்டு எடுக்கிறாரோ தோல் மேல போட்டு கொண்டு போற அனுபவத்தை காட்டுது. இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த உலக ஜனத்தைகளுக்கு தேவன் ஒரு நியாயத்திற்கு அனுபவத்தை காட்டுதுன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தீவுகள் எனக்கு காத்திருக்கிறது, என் புயங்கள் அதுவே நம்பிக்கையா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து தீவுகள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா தீவுகள்ங்கிறது எதை சொல்லப்பட்டுன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். தீவுன்னா எதை சொல்றோம்னா ஒரு பக்கம் நிலப்பகுதியில் 4 பக்கம் சூழ்ந்திருக்க தண்ணீரால் சூழ்ந்திருக்கதான் தீவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படித்தானே குறைந்த நிலப்பகுதியை உள்ளடக்கியதும் சுத்தி வர நீர்பரப்பும் இல்லை அந்த ஏரியாவை கடல் சூழ்ந்த பகுதியை தான் நம்ம தீவு என்று சொல்லுவோம். அப்படித்தானே 4 பக்கம் தண்ணீரால் சூழ்ந்தப்பட்ட பகுதியும் நிலப்பரப்புள்ள பகுதி தீவு என்று சொல்லுவோம். அது போலதான் தேவனுடைய பார்வைக்கு இந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவு போலதான் இருக்குது என்று சொல்லப்படுது. எப்படின்னா நம்ம வசிக்கிற கண்டங்கள் பூமிகள் என்னவானா நடுவுல என்ன பண்றா நிலப்பரப்புகள் இருக்கு, அது சுத்தி என்னதான் இருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர்கள் இருக்கிறது. பூமி ரொட்டேஷன்ல இருக்கு, மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தை சுத்துது, அதோடு சேர்த்து தண்ணியும் சுத்துது பார்க்கும். அப்ப தேவனுடைய பார்வையில் அந்த பூமியினுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டதா இருக்காங்க பார்த்தா ஒரு தீவு மேலதான் இருக்காங்க. அதான் சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். ஒரு தீவு அதுக்கான விஷயத்தை அவர் சொல்லப்பட்டிருக்கு. தீவுகள் எனக்காக காத்திருக்கிறது, என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறது. அப்ப தீவுங்கிற பாத்தீங்கன்னா தீவுல என்ன பண்றப்போனா கொஞ்சம் ஜனங்கள் இருப்பாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி தீவுகள் எனக்கு காத்திருக்குன்னா சிறு மந்தைங்கிறான ஒரு ஜனங்கள் இந்த பூமியில இருக்காங்க. அந்த ஜனங்கள் யாருக்காக காத்திருக்காங்க? தேவனுக்காக காத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து என் புயங்கள் அவன் மேல் நம்பிக்கையா இருக்கு, புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கு. புயத்தின் மேல்னா புயங்கிறது என்னது? தோல் மேல சுமக்கிற ஒரு அனுபவங்கள் காணப்படுது. எப்படி பாத்தீங்கன்னா அந்த கழுகு தன் குஞ்சுல தோல்ல வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுக்கும், சுமந்துக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேவன் அவர்களை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவரு கூட்டி சேர்க்கிற தோல் மேல கொண்டு போற விஷயம். அவர்தான் பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். மேய்ப்பன் நினைச்சுதான் ஆட்டுக்குட்டிகள் தோல் மேல சுமந்து கொண்டு போறார், நடக்க முடியாத ஆட்டுக்குட்டி. அது போலதான் நம்மள என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் தோல் மேல கொண்டு போற அனுபவத்தை தான் இங்க காட்டுறதுன்னு பாக்குறோம். அடுத்தபடியா பார்க்கறது அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வசனம் என்ன சொல்லணும்னா உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள், வானம் புகையை போல ஒளிந்து போகின்றது. இப்ப பாத்தீங்கன்னா உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள் அப்படின்னா வானங்கள் இப்ப எதை பார்க்கணும்னா ஹேவன், அதாவது பரலோகத்தை சொல்லப்பட்டு பார்க்கிறோம். கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள், கீழே இருக்கிற பூமியை பாருங்கள், வானம் புகையை போல ஒளிந்து போகின்றது. அப்ப பாத்தீங்கன்னா பூமிக்கு கீழே வானம் என்று சொல்லப்பட்டது. இப்ப நம்ம பூமியின் மேல் தளத்துல வசிக்கிறோம், நம்ம மேலதானே வானம் இருக்குது. இப்ப என்ன சொல்றது பாத்தீங்கன்னா பூமியின் நோக்கி பாருங்கள், வானம் புகையை போல் ஒளிந்து போன்றது. பூமிக்கு கீழே வானம் இருக்குன்னு சொல்லப்படுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க சொல்லப்பட்ட வானம் என்று சொல்லப்பட்டது பூமியின் அதிகாரம். இந்த அதிகாரங்கள் எப்படி போகணும்னா புகையை போல ஒளிந்து போகும். ஒரு தீயை வச்சு எரிச்சதுக்கு அப்புறம் தீ எரிச்சதுக்கு அப்புறம் நினைச்சது தீ எரியும் போது புகை வரும், அதுக்கு ஒரு புகை காணாம போயிடும்.
அது போல இந்த பூமியில ஒரு அக்கினி மாதிரி சோதனை தேவன் அழிப்புறாரு, வெப்பன் சொல்லிட்டு அழிக்கிறாரு. அழிக்கும் போச்சுல புகை மாறி புகை தீயறதுன்னா புகை வரும், அது காணாம போயிடும். அது போல இந்த உலகத்துல இருக்க ராஜ்யங்கள் புகையை மாறி காணாம போகக்கூடிய சூழ்நிலை வர்றதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு கோட் பண்ணுது, இல்ல விளக்கி கொள்ளுது என்று பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்க்கும்போது பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும் என்றது. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா பழைய வஸ்திரம் இருக்குன்னு அதை கலண்டி போடும், அப்படித்தானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லவும் சொல்ல பழைய ரசம் புதிய ரசம் இருக்காது. பழைய ரசத்தை எழுதுறது புதிய துருத்துல வார்த்த கூடாது, வார்த்தைனா புதிய துருத்து கிழித்து போயிட்டு இருக்கு. அப்ப பழைய ரசம் பழைய ஏற்பாடு உபதேசம், புதிய ரசம் புதிய ஏற்பாடு உபதேசம்ன்றது. அதே மாதிரி பழைய வஸ்திரத்தை பழசாய் போகும், பூமியின் பழைய வஸ்திரம் பழசாய் போகுன்றது. பூமியினுடைய வஸ்திரம்ங்கிறது அவருடைய நேச்சர், அதாவது அவருடைய சிச்சுவேஷன், அது சொல்லப்பட்ட ராஜ்யத்தின் அமைப்பு. அது ஒரு வஸ்திரத்தை போல. இப்போ ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் போல அவன் நிர்வாணி, அப்படிதானே? அதே மாதிரி இன்னைக்கு பூமி ஒரு நிர்மூலமாக இருந்துச்சு. எப்படி ஆதாம் தவறு செய்யும் போது பூமி சபிக்கப்பட்டிருக்கு. ஆதாம் தவறு செய்யும் போது நிர்வாணியா காணப்பட்டான். நிர்வாணி ஒன்னில்லாத நிலவு காணப்பட்டான். தேவனுக்கு தோல் உடை கொடுத்தாரு. அது போலதான் அந்த பூமியை என்ன பண்ண ஒரு நிர்வாணமாய் காணப்பட்டது. அதுக்கு எனக்கு ஒரு ஆடை மாதிரி என்னதான் பூமியின் ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. இப்ப அது பழசாய் போச்சு. அது துணிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். எப்படி ஒரு ஆடை பழசானக்கோ வேண்டாம் தூக்கி துடைக்கிறதுக்கோ இல்லை எரிக்கிறதுக்கோ பயன்படுத்துவோமோ, அதே மாதிரி பூமி குடிகள்ல எல்லாம் அப்பொழுது ஜனங்கள் எடுத்துருவாங்க, அப்படியே தூக்கி எறியப்படுவாங்க, ஒளிந்து போடுவாங்க. அந்த ராஜ்யம் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அகன்று போவதில்லை. அப்ப என் ரட்சிப்போ அப்படின்னா ரட்சிப்புன்றது ரட்சப்பட்டாலும் வந்து காக்கப்படுற விஷயம், தூக்கி எடுக்கிற விஷயம். அப்போ வந்து தூக்கி எடுக்கிற விஷயம் இதோட முடிஞ்சு போகல, இன்னும் நடக்குது. என்னன்னா ராஜ்யத்துல ஒரு ஜனங்களுக்கு, ஒரு கூட்ட பீப்புள், ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது, அங்க தூக்கி எடுக்கிற விஷயம் நடக்க போடுது அப்படின்றாரு. என் நீதி அகன்று போவதில்லை. அதனால என் நீதி இதோட போடுறது கிடையாது. ஏன்னா ஒரு சமயத்துல 1,40,000 எடுத்துக்கொண்டா இதோட போறது கிடையாது. ஆனா ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு எங்க போடுறவங்க அந்த ராஜ்யத்தின் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கப்படுற விஷயத்தை தான் அங்க சொல்லப்படுது என்று பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எசேக்கியேல படிக்கலாம் பார்க்கிறோம். எசேக்கியேல அந்த இதோட விலாவரியாக, அதாவது இந்த பூமி அக்கினி அறையாக வைக்கப்பட்டிருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அது எப்போ நடக்கும், அது யாரை கொண்டு நடக்க போற விஷயத்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியில தீர்க்கதரிசனமா அங்க சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு, பார்க்கலாம். அதிகாரம் 38 வசனங்கள் 2 முதல் 23 வரை. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன், நான் உன்னை பார்த்து மேசேக் தூபால்ங்கிறது யாரை அடையாளம் பண்ணா, வந்துட்டு மேசேக் தூபால்ங்கிறது ரஷ்யாவே அதை அடையாளப்படுத்துன்னு பார்ப்போம். ரஷ்யா என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு விரோதமாக வரும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அங்கே கூடி சேர்க்கிற விஷயம் வரும்னு பார்க்கணும். எப்படி 2ஆம் உலக யுத்தம் நடக்கும் போச்சுல ஒரு பெரிய நாடு, எந்த நாடோட யுத்தம் பண்ணு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட யுத்தம் பண்ணுது. ஏன்னா ஜப்பான் வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்னு வேல் ஹார்பர் முத்து துறைமுகத்தை போய் அடிக்கிறாங்க. அது பழிவாங்க நோக்கத்தோட என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு அந்த ஹிரோஷிமா நாகசாகி அவங்க அழிக்காம பார்ப்போம். 1945 அந்த விஷயம், அந்த போரோட 2ஆம் உலக யுத்தத்தோட முடிவுக்கு வருது அந்த விஷயம் பார்ப்போம். அப்போதான் அணுகுண்டு வந்துட்டு பிரயோகப்படுத்துறாங்கன்னு பார்க்குறோம். 1914 அந்த 2ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆனாலும் கூட அதோட முடிவு வருது 1945 ஹிரோஷிமா நாகசாகில போட்டு அந்த அணுகுண்டுடைய வீரியத்துல தான் அங்கே முடியுதுன்னு பார்ப்போம். அங்கதான் பாத்தீங்கன்னா அதோட வெந்து உருகி போற விஷயம், கட்டிடங்கள்லாம் உருகி போற விஷயங்கள் அங்க நடந்துச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு நிலையில யாரும் இருந்தாலும் ஒரு சின்ன நாடு ஜப்பான், அவங்க வந்து ஞானத்திலே அறிவிலே தலை சிறந்து இருந்தாங்க. அவங்களுடைய பொருட்கள் தான் உலக மார்க்கெட்லேயே ஒரு விற்கப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டது, ஞானத்தில் சிறந்து இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு ஞானத்தில் சிறந்து இருக்க யார் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அவர் சின்ன நாடு தான்,
அந்த நாட்டுக்கு விரோதமாக தான் என்ன பண்ணும்போது ஒரு யுத்தத்தில் வராங்க. எப்படி அந்த நாட்கள்ல வந்துட்டு எப்படி ஜப்பான் ஒரு 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 பலம் வாய்ந்த ஒரு நாடாகவும் ஒரு பொருள் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய நாட்டோடு யுத்தம் பண்ற அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்தவர் இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக நாட்டுகளே ஒரு பலத்துல ஒரு பயமுறுத்துற விஷயங்கள் வெப்பன்ஸ் யார்ட்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட தான் இருக்கு. இவங்களுக்கு விரோதமா இவங்க இருக்கிறதுனால நினைக்கிறாங்க உலகத்துல உள்ள ராஜ்யங்களும் அவங்கள்ட்ட நினைக்கிறாங்க இவங்களுக்கு கொள்ளையிடவும் அவரோட வெப்பன்ஸ் இது பண்றாங்க தான் இங்க வாராங்கன்னு பாக்குறோம். பாத்தீங்கன்னா உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசயமும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லோரும் பாத்தீங்கன்னா துறடுகளை போட்ட அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மீன் பிடிக்கும் சில நாங்களாம் மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிக்க முடிச்சு என்ன பண்ணுறோம், தூண்டில மாடிட்டு அந்த பெரிய மீனை வந்து இழுக்கன்னா ஒரு துறடு மாடுவாங்களா தூக்கி பொக்கி போட்டு வாயில போட்டு இழுத்து தான் அந்த படகுல ஏற்றுவாங்க. அது மாதிரி தான் துறடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா மேசிக் அந்த ரஷ்யாவை வந்துக்கிட்டு யுத்தம் பண்றதுக்காக தேவனை என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா துருடை போட்டு எப்படி இந்த மீனை தூக்கி போடுறாங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்களா ஒரு கொக்கியை போட்டு கொண்டு வர எங்க கொண்டு வரான்னா அந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க கொண்டு வரான்னு பாக்குறோம். அதை தான் அந்த வசனத்தை மெயின்டைன் பண்ணி பார்ப்போம். அவங்க என்ன பண்ணா ஒரு யுத்தத்துக்கு ஒரு அணிவகுத்து வர்ற மாதிரி அவங்க அணிவகுத்து வராங்க என்று பாக்குறோம். தொடர்ந்து பார்த்துக்கலாம். எங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடயம் பிடித்து தலைசீராவும் தரித்திருப்பார்கள். இப்போ பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்துட்டு பெர்சியரும் ஏசியரும் லூதியரும் இருப்பார்கள் இருக்கு. இவங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த மேசிக் தூபால் சொல்லப்பட்ட அந்த நாட்கள் இருந்த இவங்க என்ன பண்ண பாத்தீங்கன்னா அவங்க நேச நாடுகள். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க மூன்றாம் உலக யுத்தத்துல யார் வருவாங்கன்னா ரஷ்யாவோட நேச நாடுகள்லாம் யாருக்கு விரோதமா வருவாங்கன்னா ரஷ்யா கூட யுத்தத்துக்கு அணிவகுத்து யாருக்கு வருவாங்கன்னா இந்த இஸ்ரேலோட வந்து யுத்தம் பண்றதுக்கு அவங்க வந்து வராங்க. அவங்களை அழைத்ததுனால இவங்க வந்து வராங்கன்னு பாக்குறோம். அவனுடைய எல்லா இராணுவங்களும் வட திசையில் உள்ள தோக்கர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா யுத்தத்துக்கு அணிவித்து யார் வந்தது ரஷ்யா வருது. இப்ப வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நான் அவங்களுக்கு ஆவலாறு இருப்பேன் எந்த வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்களும் கூட்டாளி நேச படைகள்லாம் இருக்கிறது அவங்க கூட வந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லோரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா அநேக நாட்களுக்கு பின்பாக நீ விசாரிக்கப்படுவாய். கொஞ்ச நாள் கூட நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீக்கலாகி பற்பல ஜனங்களிடம் சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவரிடத்து தேசத்தின் கடைசி வருடத்தில் வருவாயின்றது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா அதாவது இருக்கிறான்னா பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவரிடத்தில் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா தேசத்துல அதாவது ரஷ்யன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மட்டும் இல்ல பல தேசத்துல பாஷைக்காரர்கள்ட்ட மக்களிடையே சேர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட நேச நாடுகளா யார் இருக்கோ இந்தியாவும் இருக்கு. அதே மாதிரி நிறைய நாடுகள் இருக்கும். அதே மாதிரி நேச நாடுகள் அவங்களே இருக்கிறாங்கன்னா வருவாங்க. நம்ம ஒரு வேற பாஷை ஏன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1500 பாஷைகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாஷை இப்ப வேற பாஷையை கூட பாஷைக்காரர்களுக்கு ஒரு பேச்சு இருக்கிறாரு யுத்தத்துக்கு வருவார். ஆனா இன்னொரு பாத்தீங்கன்னா தேவன் என்ன பற்பல பாஷைக்காரர்களை கூட தேவன் சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறாருன்னா கூட்டி சேர்க்கிற விஷயம். அவர் ராஜ்யத்தை அதாவது சபையார் சேர்த்துக்கிறது ஒரு கூட்டி சேர்க்கிற விஷயம். அதாவது தீங்கு நாளுக்கு எடுத்துக்கொள்ற விஷயம் அங்க நடக்கு அப்படின்னு பாக்குறோம். இது எப்ப நடக்குன்னா தேசத்தின் கடைசி வருஷத்தில் வருவாய் அப்படின்னா எப்போ நடக்குன்னா தேசம் முழு உலகத்தில் சொல்றது தேசத்து கடைசி வருஷம்ங்கிறது யாருன்னா அதாவது தேவன் கொடுக்கப்பட்ட மனு குலத்துக்கு கொடுக்கப்பட்ட
கடைசி வருஷம் சொல்லப்படுது, நாட்கள் சொல்லப்படல, வருஷம் கடைசி வருஷத்துலதான் அந்த யுத்தம் நடக்கும். 6000 வருஷம் கம்ப்ளீட் ஆன அந்த வருஷத்துலதான் இதை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெடுநாள் பாலா கிடந்து பிற்பாடு ஜாதியிடத்தில் கொண்டுபட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு ரோதமாய் வருவாய், அவர்கள் எல்லோரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது அன்றது. நெடுநாளாய் பாலாய் கிடந்த பிற்பாடு ஜாதியிலிடமிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் என்ன பாத்தீங்கன்னா தீர்த்து ராயனால தீக்கிரையாக்கப்பட்டு அவங்க சுதந்திரம் பெற்று 1948 விஷயங்கள் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1874 அந்த வருஷம் அவங்க கிட்டத்தட்ட அவ்வளவு வருஷங்கள் நினைச்சுறாங்கன்னா தேசம் இல்லாத தேசாந்தரியா தெரியுறாங்க. அப்படி இருக்க நெடுநாளா பாழாய் கிடக்கு, பல வருஷங்களும் பாழாய் கிடக்குறாங்க, தேசாந்தரியா அந்த நாட்டுல இருக்காங்க. ஜாதியின் இடத்திலிருந்து கொண்டு வரும் பல ஜாதிகள்கிட்ட இருந்து அங்கங்க சிதறொண்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை தேசத்துல எல்லாரும் வந்தாங்க, வந்து இருக்கிறாங்க. எல்லோரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரேல் வேலை இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்துல சிதறொண்டு இருக்கும் போதுல ஹிட்லரால் அடிக்கப்படுறாங்க, ரஷ்யனால உலக ஜனங்கள் எல்லாராலும் அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு துரத்தப்பட்டு எங்க வராங்கன்னா தேசத்துல இப்பதான் சுகமா இருக்கிறாங்க. அவங்க எங்க போனாலும் அடி, ஆனா எங்க போன சுகமா இருக்கும் போச்சுல, சுகத்தோடு குடியிருக்கும் போச்சுல குடியிருக்கும் இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அப்ப இஸ்ரேல் மலைகளுக்கு விரோதம் வரணும்னா இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு விரோதமா நீ வருவ. அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போச்சுல யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இருக்கு, புது வகையாக. ஏன்னா அவங்களோட நாட்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அதாவது என்னன்னா கதிர்வீச்சு, அதாவது அவங்க சுத்தியும் என்னன்னா அந்த கதிர்வீச்சுனால வலை போல பின்னிருக்காங்க. ஒரு ஈக்காக கூட என்ன போக முடியாதுன்னா நுழைய முடியாது. அதாவது ஈக்காக்கான வேற எந்த ஒரு வெப்பன்ஸோ வேற உளவு விமானமோ எந்த ஒரு நாட்டுக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட என்ன பண்ண ஒரு வலை போல பின்னி வச்சிருக்காங்க. என்னன்னா அவங்களோட டெக்னாலஜியில அவங்க வச்சிருக்காங்க, ஒரு இது கூட வர முடியாது. அந்த மாதிரி அஞ்சாமல் குடியிருக்காங்க. ஏன்னா சின்ன நாடு தான், அவங்க எதுக்குமே அஞ்சாமல் குடியிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, அது மேல நினைச்சிருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுன்னு பாக்குறோம். காற்றை போல எழும்பி வருவாய், நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னுடனே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். இப்ப என்ன பண்றோம், அந்த பெருங்காற்றை போல எழுந்து வருவாய் அப்படின்ற பெருங்காற்றில் ஒரு சுள்ளக்காற்று மாதிரி என்ற ஒரு புயல் மாதிரி வருவீங்க. வந்து புயல் அடிச்சது ஒரு ஏரியாவை நினைச்சதுன்னா அது அழித்து போடும். அதே மாதிரி நீங்க வருவீங்க. நீங்க உன்னோட எல்லா ராணுவங்களும் உங்களுக்கு கூட இருக்கு திரளான ஜனங்களும் கார்மேகத்தை போல தேசம் முடியுது. கார்மேகம்னா ஒரு போர் முகம் சூழ்ந்தது அப்படின்வாங்கல்ல, இன்னைக்கு வழக்கம் சொல்லாம இருக்கு, அங்க போர் முகம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த 3ஆம் உலக யுத்தத்துல ஒரு போர் முகம் எங்க சூழ்ந்தப்பட்டிருக்குன்னா இஸ்ரேல் தேசத்துல சூழ்ந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இதை அடையாளப்படுத்துறது என்று சொல்லப்பட்டு பாக்குறோம். ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளில் இருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும். பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்பவும் குடியேற்றப்பட்ட தலத்திற்கு விரோதமாய் ஜாதியிடத்தில் சேர்க்கப்பட்டதுமாய். அப்ப அதே இவங்க தேசாந்தரியை அலைஞ்சிடுறாங்க, அலைஞ்சு ஜாதிகள் மத்தியில் சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திரேலிய சம்பாதித்து தேசத்தின் அருகில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாய் நீ உன் கையை திரும்பும்படி. அப்போனா ஆடு மாடுகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதான அவங்கள்ட்ட பொருளாதாரம் ஆளுங்களான விஷயத்த சொல்லப்படுறது, அதை கொள்ளடிக்கும்படியாக அப்படின்னு சொல்றது. பொருளாதாரம்னா இன்னைக்கு என்னதான் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் பணம் செல்வாக்கு இருந்தாலும் வெப்பன்ஸ் ஒன்று உண்டு.
அது எல்லா நாட்டிலையும் இருப்பு வச்சிருக்கு. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஆடு மாடுகள் இருந்தா தான் பெரிய செல்வந்தர் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் தீர்க்க தரிசனம் இது மென்ஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்துகிட்டு வெப்பன்ஸ் அதிகமா எந்த நாடு வச்சிருக்கோ அந்த நாடு தான் நினைத்தது பெரிய நாடாகவும் பார்க்கும் பொழுது, இன்னொரு சின்ன நாடு ஒரு கொரியா, என்ன வட கொரியா, தென் கொரியாலாம் இருக்கு, அவங்க வெப்பன்ஸ் இருக்கு. ஆனா அமெரிக்காவை பயப்படுறதற்கான விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்க வச்சிருக்க வெப்பன்ஸை வச்சு தான் பயப்படுறாங்க. பயப்படுற விஷயம்ன்றது அதை தான் சொல்லப்பட்டு பார்க்கும். இதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துக்கலாம். நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ளே தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய். இப்போ பாத்தீங்கன்னா நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில் இல்லாமல் கிடைக்கிற கிராமத்துள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன் இருக்கு. அப்போ நான் கொள்ளையிட வருவேன், மதில் இல்லாம கிடைக்கிற எழுத்துறாங்க கிராமம் போல விட்டுருக்காங்க. அப்போ மதில்ங்கிறது என்னன்னா ஒரு பாதுகாப்பு. ஒரு தேசம்னா ஒரு பாதுகாப்பு சிட்டி இருக்கு. இப்போ இவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஏன்னா சுற்றுவட்டார நேரத்துல அந்த அரபு கண்ட்ரிஸ் இல்லாம இவங்களுக்கு விரோதமாக தான் இருக்கு, இவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால என்ன பண்ணா இவங்க துணிச்சலா போய் அடிப்பா, இவங்களை அடிச்சா யாரும் கேட்க முடியாது. அப்படின்ற விஷயத்துல யார் வராங்க பார்த்தா இந்த கோபமாக இருக்கும், அந்த ரஷ்யர்கள் வராங்கன்னு பார்ப்போம். நான் கொள்ளையிடம் சூறையாடவும் மதில் இல்லாமல் கிடைக்கிற கிராமத்துக்குள்ளே. கிராமங்கிறது என்ன சொல்லுவோம், நம்ம இருக்கிற சிட்டி, அதாவது பெரிய சிட்டி. கிராமங்கிறது அதாவது சின்ன லேண்டிங் இருக்கிற இதான் நம்ம என்ன பண்ணுவோம் கிராமம்னு சொல்லுவோம். அப்படிதான் சிறிய மக்கள் தொகை கொண்ட இடத்த தான் கிராமம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எடுத்துருவோம். இப்போ கிராமம் இருக்குது, ஏன்னா சிறிய ஒரு பட்டணம், அதாவது சிறிய ஒரு இடமா தான் எதைய மென்ஷன் பண்ணப்பட்டுனா இந்த இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டது கிராமத்தை சொல்லப்பட்டிருக்கு. கிராமத்தில் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறோர் மேல். நிர்விசாரங்கிறது எதை அடையாளப்படுத்தினா நிர்விசாரம் சாங்க போகும். எப்படி சோதம் குமாரத்தை நிர்விசாரத்தோட இருந்தாங்க, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நிர்விசாரம்னா தேவனை தேடாமல் அவங்க என்ன பண்ணாங்க விஞ்ஞானத்தை தேடி நிர்விசாரமா இருக்காங்க அப்படி இருக்காங்க. அப்ப தேவனை தேடுறது என்னன்னா இவங்க தோறாம வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, ஆனா இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரட்சிப்பை குறித்து அவங்க இது பண்ணல. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிற மேல் வருவேன். அவர்கள் எல்லோரும் மதில் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாடும் இல்லை கதவுகள் இல்லை. தாழ்பாடும் கிடையாது, கதவு கிடையாது அப்படின்னு இருக்கும். ஒரு தேசத்துல மதில் இருக்கணும், அதுக்கு ஒரு கதவு இருக்கும், தாழ்பால் இருக்கும். இப்ப இவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதனால இவங்களை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சுத்தி வட்டாரத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப ஈஸியா போய் இவங்களை அடிச்சிடலாம், அவங்க கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தோட என்ன பண்றாங்கன்னா அவங்கள அந்த எதிராடை நாடு ரஷ்யன் வருதுன்னு பாக்கலாம். தேசத்தாரும் கேதான் தேசத்தாரும் தர்ஷி வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆக்கியையும் எடுத்துக் கொள்கிறதற்கு ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். ஆகையால் பாத்தீங்கன்னா சேவா தேசத்தாரும் தேசத்தாரும் தர்ஷிக்கு வர்த்தமா அதனுடைய பாலசிங்களும் அனைவரையும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிடம் அல்லவா வந்திருக்கிறார்கள், நீ சூறையாடவா ஆடி வெளியும் பொன்னையும் ஆசையும் எடுத்துக்கொள்கிறதற்கும் ஆடு மாடுகளை பிடிப்பதற்கும் மிகவும் கொள்ளையிடம் இருக்கிறதுக்கும் அல்லவா உன்னிடத்தில் கொடுக்கக்கூடியதா என்று சொல்வார்கள் அப்படி சொல்றாரு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா இவங்க கொள்ளையிடுறதுக்காக அவங்க போறாங்க, அந்தான விஷயங்களை அவங்க விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லக்கூடிய, அதாவது இப்ப நடைமுறை சம்பவத்தை சொல்றேன். இப்போ அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ற பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை போய் யுத்தம் பண்ணுது. ஏன் யுத்தம் பண்ணா அவங்களுக்கு வெப்பன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு தீவிரவாதி இருக்காங்க, இவங்களுக்கு வெப்பன்ஸ் இருக்காங்க, அந்த நாட்டை போய் அடிக்க போறாங்க. அதே மாதிரி என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட யுத்தம் பண்ணும்போது என்ன வராங்கன்னா இல்ல இவங்க வந்து அணுகுண்டு வச்சிருக்காங்க, இவங்க வந்துட்டு உலகத்துக்கு அச்சுறுத்தலாம் இவங்க வச்சிருக்காங்க, இதுக்காக நாங்க யுத்தம் பண்ண போறோம் அப்படிங்கிறதான விஷயத்தோட நினைக்கிறாங்க போறாங்க. ஏன்னா உலக மக்கள்கிட்ட நினைக்கிறாங்க ஒரு அனுபவத்தோடவும் இவங்க வந்து என்ன பண்றாங்க இப்படி இருக்காங்க, அதனால இதுக்காக தான் நாங்க யுத்தம் பண்ண போறோம். இப்போ அமெரிக்கா ஒரு நாட்டை அடிக்க முடிச்சு என்ன சொல்றது, இல்லை இவங்க வந்து வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு தீவிரவாதம் இருக்கு, இதனாலதான் நான் அடிக்கேன் அப்படின்னு சொல்லி போகும்போது மற்றவங்க யாருமே அடிச்சது கேள்வி கேட்க முடியாது.
அதே மாதிரி இப்ப அந்த மைண்ட் தாட்ல தான் இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இங்க வாராங்கன்னு பாக்குறோம். புத்திரனை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ. அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லாரும் குதிரைகள் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். இப்ப என்ன பண்ண பாத்தீங்கன்னா, நீ அங்கேயாவது மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து கோகை நோக்கி, அதாவது ரஷ்யனை நோக்கி சொல்லணும் என்னவென்றா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, என் ஜனமாய் இஸ்ரவேல் சுகமாக குடியிருக்கிற அக்காலத்தை நீ அதை அறிவாய் அல்லவான்றது. இப்ப அவங்க சுகமா குடியிருக்காங்க, இப்ப அறிவா அல்லவான்னு சொல்லிட்டு, அப்பொழுது நீயும் உன்னோடு கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லோரும் குதிரையின் மேலே ஏறி வருவார்கள். குதிரைங்கிறது யுத்தத்தை அடையப்படுது. அது என்னன்னா, அவங்க இப்ப குதிரையில வருவாங்க கிடையாது, அவங்க எதுல வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏரோப்ளைன்ல வருவாங்க, எடுத்துருவாங்க, மற்றபடி எடுத்துருவாங்க. அந்த யுத்தத்துக்குரிய காரியத்தோடு அவங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அங்க சொல்லப்படுன்னு பாக்குறோம். தேசத்தை கார் மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்குகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன். உன்னை அவர்களுக்கு இப்ப என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேசத்துக்கு ஆன்மீகம் போல மூட அப்போட போர் மூலத்தோடு எழுத்துவாங்க கூட வருவாங்க. என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு புறமா எழும்பு வருவாய். அப்ப நீ அப்ப வந்துட்டு போர் மூலத்தோட எழுத்துறோம் யுத்தத்துக்காக வருவ கடைசி நாளுக்கு இது சம்பவிக்கும். எப்போன்னா கடைசி நாள். இப்ப அங்க பாத்தீங்கன்னா கடைசி என்ன பண்றது பாத்தீங்கன்னா 8ஆம் வசனப்பட்டிருக்கு, தேசத்து கடைசி வருஷத்தில் வருவாயின்னு இருக்கும். அவங்க வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு 8ஆம் வசனத்துல. இங்க வந்துட்டு 16ஆம் வசனத்துல இருக்கிறதுக்கு கடைசி நாளிலே வருவான் இருக்கு. அப்போது வருஷத்துக்கு கடைசி, அதாவது அந்த வருஷத்துல எண்டிங் பீரியட் 1000 வருஷம் முடிவில் அந்த நாளிலே வருவார். அததான் சொல்றாரு. அப்ப எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்கும் போது ஆண்டவராகிய கிறிஸ்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாளையும் பிதாவதர் ஒருத்தர் அறிய குமாரன் அறியான்னு இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அந்த நாளிகை கடைசி நாள், அந்த நாள் யாருக்கும் தெரியாது. அந்த கடைசி நாளில் தான் அது சம்பவிக்கும். 6000 வருஷம் முடிவு வருஷத்துல அந்த கடைசி நாள் தான் இது சம்பவிக்கும் சொல்றது. கோகை அந்த ஜாதி கண்களுக்கு முன்பாக நான் கோகை ஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாகவும் உன் மூலமாய் பரிசுத்தர் என்று விளங்குவதனால அவர்களை என்னை அறியும்படி உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன். அவங்க பாத்தீங்கன்னா ரஷ்யனை எங்க கொண்டு வர்றாருன்னா, ஜாதிகளுக்கு எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக என்ன சொல்றாரு, வரும்படியாக உன் மூலமாக நான் பரிசுத்தர் அப்படின்னு, நான் தேவன்ங்கிறாரு, நான் பரிசுத்தர் இருக்கிறாரு. தேவன் பரிசுத்தருங்கிறத யாரும் தானே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் சொல்லுவார், நான் பரிசுத்தரா இருக்கல நீங்களும் பரிசுத்தமா இருப்பாங்க. அந்த பரிசுத்த தேவனை அறியும்படிக்காக அங்க கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை என் தேசத்துக்கு விரோதமா வர பண்ணுவேன் அவர் எழுதுவாரு. என்னன்னா அவங்களை ஏன் வருவாருன்னா, நான் பரிசுத்தருங்கிறத அவங்களும் அறியணும், நீனும் அறியணும், உலக ஜனங்கள் அறிய முடியாதான் நான் இருக்கிறது வர பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பாக்குறோம். விரோதமாக வர பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவர் நீ அல்லவோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாத்தீங்கன்னா உன்னை அவர்களுக்கு விரோதமாக வர பண்ணுவேன் என்று பூர்வ நாளுக்கு அநேக வருஷமா தீர்க்க தரிசனம் உரைத்து என்றது. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இதுதான் பூர்வ காலம். இன்னைக்கு நமக்கு எழுதப்பட்ட விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கீங்க. பூர்வ காலத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலியமாகவும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் உரைக்கப்பட்ட இந்த விஷயம், பூர்வத்தை உரைக்கப்பட்ட விஷயங்கள் இந்த காலத்துல நம்ம நடக்கிற விஷயத்தை நம்ம சொல்லப்படும் பாக்குறோம்.
அப்போது அநேக வருஷமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து இசைவேலின் தீர்க்கதரிசி ஆகிய என்னோட ஊழியக்காரர்களை கொண்டு அப்போ பார்த்தீங்கன்னா யார் இந்த ஏசையா தீர்க்கதரிசி எசைக்கிள் தீர்க்கதரிசின்னா இசைவேல் தீர்க்கதரிசி இவங்க மூலமாக தான் இந்த தீர்க்கதரிசனங்களாம் இங்கே பூர்வத்தில் உரைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இசைவேல் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு பூர்வத்தில் உரைக்கப்பட்ட விஷயம் இந்த தூக்கமாக வர்ற விஷயம் இன்னைக்கு வேதத்தில் இருக்கிறதான விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதை தான் சொல்றது பூர்வத்தில் யாருக்கு சொல்லியிருந்தாலும் ஏசையா தீர்க்கதரிசி மூலம் இந்த எசைக்கிள் தீர்க்கதரிசி மூலமாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் உலகத்தோ இவர்கள் மூலமாக தான் வருங்கிற விஷயத்த சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னது பார்க்கும். வாசிக்கலாம் தொடர்ந்து. தேசத்துக்கு விரோதமாக கோபு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா சொல்றாரு இஸ்ரவேலுக்கு தேசத்துக்கு விரோதமாய் கோபு வரும் காலத்திலே என் உக்கிரம் என் நாசியிலே ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ வந்து இந்த கடைசி பீரியட்ல அது வந்து இதான் கடைசி நாட்கள் நடக்க சம்பவிக்கும் 3ஆம் உலகம். இப்போ வந்துட்டு இப்போ வரும்போது கோபம் உக்கிரம் இந்த நாட்டில இருக்கிற நம்ம சொல்லுவோம்ல நம்மளுடைய கலாச்சார லாங்குவேஜ்லேயும் நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா எனக்கு மூக்கு வர கோபம் ஏறுது அப்படின்னா கோபத்துக்கு உச்சக்கட்டை எங்கன்னா மூக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து அவர் கோபம் இப்போ வந்து அமர்ந்து தான் இருக்காரு. எப்போ வந்து அவர் கோபத்தினால ராஜாக்களை வெட்டுவான்னு இருக்கு. அந்த சம்பவம் எங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா இங்க நடக்கும், இந்த நாள்ல நடக்குங்கிற விஷயத்த அவர் சொல்றாருன்னு பாக்குறோம். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாயிரும். ஏன்னா இவங்க இப்போ கார்மேகத்தோடு சூழ்ந்து வராங்க. ஒரு சின்ன தேசத்தை சுற்றி பல நாடுகளை வந்து நினைச்சு எப்படி இருக்கும், திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிக்குள்ள போறாங்கன்னு பாக்குறோம். சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்கும் உள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும், பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று நான் எரிச்சலினாலும் என் சினத்தினால் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் எல்லாம் பாத்தீங்கன்னா என் பிரசனத்தினால் சமுத்திரத்தின் மச்சங்களும் இருக்கும். பிரசனம்னா அவருடைய வருகை, அவர் வருகையில தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குன்னு பார்க்கும். அதை பிரசன்னம் சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் இப்படி பார்த்தீங்கன்னா முதலாம் அந்த அதாவது ஜலப்பிரயத்தனம் அழிக்கும் போச்சுல முதலாம் உலகம் அழிக்கும் போச்சுல எது அழிக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அழிக்கப்படுதுல அதே மாதிரி இந்த விஷயம் இந்த வெப்பன்ஸ் மூலமாகவும் இந்த அழிவு மூலமாகவும் உலகத்து மக்களுக்கும் அச்சுறுத்தலாக காணப்படுது. அந்த உலகத்தில் உள்ள அந்த அகாயத்து பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துக்குமே இங்க வந்துட்டு ஒரு ஒரு அதிர்ச்சி காத்து இருக்குதுன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகல நரஜீவனுக்கு அதிரும் அப்படின்னா பூமியில இருக்கிற எல்லா ஜீவன்களுக்குமே இது ஒரு ஒரு அழிவு தான் சொல்லப்பட்டு பார்க்கிறோம். பர்வதங்கள் இடியும் அப்படின்றது பர்வத ராஜ்யங்கள் எல்லாமே எல்லாத்தையும் சுக்குநூறாகவும் செங்குத்தனாயே விழுவுன்றதுன்னா செங்குத்துல எல்லாமே உயர்ந்த ஸ்தலங்கள் இருக்க ராஜ்யங்கள் எல்லாம் அன்னைக்கு விழுந்துரும் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடுகள்ல வந்துட்டு சின்ன நாடு ஒரு பெரிய நாடை போய் சண்டை போட்டு இருக்கு. ஆனா அந்த பெரிய நாடு அடிச்சு தோக்கடிக்கலாம். ஆனாலும் ஏன் போமடிக்குன்னா இன்னைக்கு ஒரு நாடோட நாடு யுத்தம் பண்ணுச்சுன்னா பொருளாதாரம் விழுந்து போயிடும். அந்த பயத்தினாலவே எந்த நாடும் எடுத்துல அந்த யுத்தத்துக்கு போக முடியும். அதனாலதான் என்ன பண்ணணும்னா இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே யுத்தத்துக்குள்ள வந்துடுறாங்க. யுத்தத்துல வரும்போது பாத்தீங்கன்னா யுத்தம் ஃபுல்லா நடக்குது. அதனால அவங்களுடைய பயிர்கள் மற்ற எல்லாமே உலகத்தில் உள்ள பொருளாதாரமே ஒரு அழிவுக்கு கீழே அவங்க போயிருந்து பாக்குறோம். பாத்தீங்கன்னா எல்லாமே மதில் தரையில விழுந்து போகும் எல்லா என்றும் என் எரிச்சலையும் என் சின்னத்தையும் அக்கினியும் நிச்சயமா சொல்லுகிறேன் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா மதில்னா அவங்களோட பாதுகாப்பு எல்லாமே தரையில விழுந்துருது. என் எரிச்சலும் என் சின்னத்தினாலும் அக்கினாலும் நிச்சயமாக கொள்ளுவேன் சொல்றான்னு பார்ப்போம். அப்போ அந்த டைம்ல எல்லாமே அந்த விஷயங்கள் நடக்குன்னு பார்ப்போம். மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா மலைகளுக்கும் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமா வர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் பட்டயம் அவன் சகோதரனுக்கு விரோதமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மலையிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமா இருக்கும்.
அவங்க பார்த்தீங்கன்னா அவர் பட்டயம்ங்கிறது ஒரு பட்டயம் ஒரு அழிவுக்கு நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மலைகளுக்கு மேலான அவங்க ராஜ்யம் யாரெல்லாம் பெரிய பெரிய ராஜ்யம்லாம் அவங்களுக்கு விரோதமா வருது அவங்கள என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வரவழைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவனவன் பட்டயம் அவன் சகோதரருக்கு விரோதமா இருக்கும். வந்து யாரெல்லாம் பட்டயத்தை கொண்டு வராங்களோ அந்த பட்டயத்தினாலே அவங்களுக்கு சாகும். அதான் பார்த்தீங்கன்னா பட்டயத்தின் இடத்துல பட்டயத்தான் சாவான்னு சொல்லப்பட்டிருக்கு போல. இப்போ வந்துட்டு அவன் சகோதரன்னா அவனுடைய நேச நாடுகளோடு வரும்போதுல இவங்களுடைய வெப்பன்ஸே இருந்தது குருட்டாட்டம் பண்ணும்போது இவங்களுடைய வெப்பன்ஸே இவங்களை அடித்தது ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு போகணும் என்று பார்க்கிறோம். நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். இவ்விதமாய் நான் பாத்தீங்கன்னா கொள்ளை நோயினால் ரத்த சிந்தனால நான் அவளோடு வழக்காடின்றது. அப்போ பாத்தீங்கன்னா இப்போ அந்த வெப்பன்ஸ்ல அந்த உலக யுத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த இதனால நிறைய ரேடியேஷன் ஃபார்ம் நிறைய ஜனங்களை எடுத்துறாங்க, அழிக்கப்படுறாங்க, நிறைய ரத்த சிந்தல் நடக்கும். அவங்களோட வழக்காடி அவங்க மேலும் அவங்களோட இராணுவத்தின் மேலும் அவங்களோட இருக்கும் திரளான ஜனங்களுக்கு மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையை போல பெருங்கல்லையும் போல அக்னியும் கல்லையும் அவங்க வசிக்க பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு வெள்ளம் வந்து எல்லா விஷயங்களும் அடித்து கொண்டு போகும் போல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி எனக்கு அக்னி கந்தகம் வசிக்க பண்ணுவேன். அதான் அதாவது சோதம் குமாரத்தில் எப்படி அக்னி கந்தகத்தை அழித்தாரோ அதே மாதிரி இந்த பூமி அக்னிக்கு போடும் போல அவரை சொன்ன போல வாக்குத்தத்தம் போடி இன்னைக்கு நடக்கும் சொல்றாரு. கடைசி வாசம் முடியும். ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். இவ்விதமாக நான் அநேக ஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாக மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியும் பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனங்களை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ அந்த முழு உலகத்து ஜனங்களை எடுத்துட்டாங்க. ஒரு யுத்தம் நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தை தூக்கி எல்லாருமே இன்னைக்கு ஒரு நாடுகள் யுத்தம் நடக்குன்னா எல்லா நியூஸ்களையும் அந்த யுத்தத்தை குறித்து தான் பேசுவாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி அன்னைக்கு யுத்தம் நடக்கும்போது உலக நாடு ஃபுல்லா கண்கள் ஃபுல்லா என்னன்னு பார்க்கணும்னா அந்த யுத்தம் நடக்கிற இஸ்ரேலையும் கூட்டு சேர்க்கிற நாடுகள் வந்து பார்த்துட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தப்பி வைக்கப்படுற விஷயங்கள் பார்ப்பாங்க. அப்ப அவங்க தப்பி வைக்கப்படுறாங்க யாருன்னா தேவன் தான் தப்பி வைக்க விஷயம் பண்றாரு. ஏன் அவங்க தப்பித்தாங்கன்னா அவங்க பரிசுத்தம் இருக்கு. அவங்க என்ன எஸ்ரேல் தேவனுடைய பரிசுத்த நகரம் சொல்லப்படுது. அந்த ஹோலி லேண்டை யாரைக்கும் தேவன் விட்டு கொடுக்கறது இல்லை, யாரும் கேப்சர் பண்ற விடுறது இல்லை. அதனால என்ன பண்றாரு, அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்றாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இவ்விதமா நான் அநேக ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியும்படி செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்போ வந்து இவங்க தேவன் தான் இவங்களை காப்பாத்துச்சு அப்படிங்கிறதான விஷயம் சொல்றான்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழிவு நேரம் வரும்னு பார்த்தீங்களா, ஒரு இமேஜ் தப்பு இருந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல தப்பிக்கணும் இல்லைங்களா, இப்பா நீ இப்போ கும்பிட்டு தேவன் தான் உங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா இங்க இந்த சம்பவம் அவங்கள நடந்துச்சு, காப்பாற்றுற விஷயத்த அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதைத்தான் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லோத்து சோதமை விட்டு புறப்படும் நாளிலே வானத்தின் அக்னி கந்தகம் அறிவிச்சது போல எல்லாத்தையும் அழித்தது போல மனுஷகுமார் நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னு பார்க்கிறோம். பாத்தீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனங்கள் 29 மற்றும் 30. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்துல சொல்றாரு. லூக்கா நிருபக்காரங்க எழுதுறாரு, சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினி கந்தகமும் வருஷத்து எல்லாத்தையும் அழித்து போட்டது போல மனுஷகுமாரன் வெளிப்பட நாளில் அப்படியே நடக்கும். அதை மாதிரி இந்த வெளிப்படுற நாள்ல எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட இந்த விஷயம் அங்க சம்பவிக்கும் என்று பார்க்கிறோம். இதான் என்னுடைய கருத்துக்கள் என்று பார்க்கிறோம். மீதியான பகுதியை இன்னும் அடுத்த பாகத்துல இருந்து நம்ம சிந்திக்கலாம் என்று பார்க்கிறோம்.
இவ்வளவு நேரம் பொறுமையோட கேட்டு உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.